செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில்மகவே எந்தம் உயிர் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீயே அப்படின்னு அரங்கன் செந்தமிழ் அந்தாதிய பாடியிருக்காரு. வெல்ல முடியும் மாணவர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு வெல்ல முடியும் தேர்வு 7 பொதுத்தமிழ் வினா விடைகளை பார்ப்போமா? சரி, முதல் கொஸ்டின் பாருங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள், அதை தினம் தினம் நீ அதை பாடு அப்படின்னு சொல்லி யார் பாடியிருப்பா? பாரதியார் பாடியிருப்பார் இல்லையா? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடியிருப்பாரு. அதே மாதிரி நாமக்கல் கவிஞர் என்ன சார் பாடியிருப்பார் அப்படின்னா, பெற்ற தமிழ்தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளிக்கும் பிழையை நீக்க அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. இவங்க எல்லாருமே தமிழ் சம்பந்தமா பாடியிருப்பாங்க. நமக்கு என்ன தேவைன்னா நாடும் மொழியும் நமதிரு கண்கள். ஆப்ஷன் ஏ பாரதியார் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக்க இல்லையா? ஒளிச்சேர்க்கை யார் சார் அப்படின்னு கேட்டா சி மணி. ஒளிச்சேர்க்கை யார் சார்? சி மணி. இவர் தான் சீசு செல்லப்பா தொடங்கிய எழுத்து இதழில் என்ன இவருடைய கவிதைகள் வெளியாயிட்டு இருக்கு. கவிதைகள் வெளியாயிட்டு இருக்கு. யாரோடையது? சி மணி. இவர் தான் என்ன பண்றாருன்னா கஷ்டத்தை கூட இருத்தலின் பெருமையை நகைச்சுவையோட சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டா இந்த சி மணி அப்படின்றவர் தான். ஒளியிலே தெரிவது யாரு? கல்யாண்ஜி இல்லையா? ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்னு ஒரு பாடல் வருதுல, அதுக்கு ஞாபகம் வச்சுப்போம். கல்யாண்ஜி. ஒளிப்பறவை யார் சார் அப்படின்னு கேட்டா சிற்பி பாலசுப்ரமணியம். ஒளிப்பறவை யாரு? சிற்பி பாலசுப்ரமணியம். குரட்டை ஒளி யார் சார் கேட்டா மூவா. குரட்டை ஒளி யாரு? மூவா. பார்க்கலாமா? 4 3 1 2 4 3 1 2 இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 4 3 1 2. சரிங்களா? அடுத்த 3வது கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இது ஈஸி கொஸ்டின் தான். பொருந்தாத ஒன்றை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புதுக்கவிதையின் தந்தை பாரதியார் சார்னு கேட்டா புதுக்கவிதையின் தந்தை பாரதியார் கிடையாது. யாரு? நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி இல்லைங்களா? அப்ப இதுவே தப்பு தான். தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆபிரகாம் பண்டிதர் கரெக்ட். தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆபிரகாம் பண்டிதர். பதிப்புலகின் தலைமகன் யார் சார்னு கேட்டா சிவை தாமோதரனார் இல்லையா? சிவை தாமோதரனார். இதில் நம்ம அடிக்கடி சந்தேகம் வரக்கூடிய கொஸ்டின் இதுதான். ஏன்னு கேட்டால் நிறைய பதிப்பு பண்ணவர் யார் சார் அப்படின்னு கேட்டால் ஊவேசா. தமிழ் தாத்தா ஊவேசா. அந்த மைண்ட் செட்லேயே நம்ம இருப்போம். கெஸ் பண்ணி அடிக்கும்போது மாற்றி அடிச்சிருவோம் இல்லையா? ஆனால் பதிப்புலகத்தின் தலைமகன் யார் தான்? சிவை தாமோதரனார் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை கல்கி. இதுவும் கரெக்ட். அப்போ பொருந்தாது எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ தான். பொது கவிதையின் தந்தை யாரு? நா. பிச்சமூர்த்தி தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 4வது கொஸ்டின். உண்டு பிறந்து வளர்ந்த இளந்தனில் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள பெயர் எச்சத்தை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். பெயர் எச்சத்தை தேர்க. இதுல ஊ ஈன்னு வந்துட்டா வினை எச்சம், ஆன்னு வந்துட்டா பெயர் எச்சம், கேன்னு வந்துட்டா வியங்கோல் வினைமுற்று. இப்படிலாம் நம்ம நிறைய ஷார்ட்கட் வச்சிருக்கோம். அப்ப இங்க பெயர் எச்சம்னு கேட்கும்போது ஆன்னு முடிகிற மாதிரி எதனா எழுத்து வந்திருக்கா, வார்த்தை வந்திருக்கான்னு பார்க்க போறோம். உண்டு ஊன்னு வந்திருக்கு, அப்ப இது கிடையாது. பிறந்து இதுவும் ஊன்னு முடியுது, இதுவும் கிடையாது. வளர்ந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப இத்து குட்டலா இல்லையா? வளர்ந்த இத்து குட்டலா, அங்கேயே ஆணு முடியுது. அப்ப இதுதான் என்னது? பெயர் எச்சமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ உண்டு கிடையாது, பிறந்து கிடையாது, வளர்ந்த கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5வது கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது அப்படின்னு கொடுத்துருக்கான். பறவைகள் அப்படின்னா அது பன்மை. பன்மைனா என்ன வரணும்? ந கொண்டு முடியணும் இல்லையா? தின்றன அப்படி வரணும். அப்ப இது தப்பு. குதிரையும் யானையும், குதிரையும் யானையும்னா அது பன்மை. அப்ப இங்க என்ன முடியணும்? வேகமாக ஓடியதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஓடினன்னு முடியணும். அப்ப இதுவும் தப்பு. மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூடனும் மாடும் அப்படின்றது பன்மை தான். இங்கவும் பன்மையில தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது கரெக்ட். தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அணின்றது ஒருமை தான். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்கணும்? வென்றதுன்னு கொடுத்துருக்கணும்.
வென்றதுன்னு கொடுத்துருக்கணும். அப்போ ஆப்ஷன் சி தான் இது கரெக்ட். மூடனும் மாடும் குளத்தில் குளித்தன. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6வது கொஸ்டின். இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது எக்காப்பியத்திற்குரிய மைய கருத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம அடிக்கடி பார்த்த கொஸ்டின் தான். ஏன்னா சீவக சிந்தாமணியோடைய கதை வரலாறு ஆரம்பிச்சு அதில் இருக்கக்கூடிய 13 இளம்பகங்கள், நாமகள் இளம்பகங்கள் முதலாக முக்தி இளம்பகம் ஈராக 13 இளம்பகம் வரைக்குமே நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நாமகள் இளம்பகம், 2வது கோவிந்தர் இளம்பகம்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தி நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஏன்னா சீவக சிந்தாமணி கதையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 8 மனைவியில மணந்திருப்பார். சீவகன் 8 மனைவியில மணந்தாலும் கடைசி அவர் எங்க தான் போயிருக்காரு? துறவரம் தான் போயிருக்காரு. அதுதான் முக்தி இளம்பகம், அதுல படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்ப ஆப்ஷன் பாருங்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இல்லைங்களா? இப்ப இதுல நமக்கு என்ன டவுட் வரும்னா, மணிமேகலையை வந்து ஒரு பௌத்த துறவியா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பா அவங்களுடைய தாய் மாதவி, அதையும் படிச்சிருப்போம். அதனால மணிமேகலையா சீவக சிந்தாமணியா நமக்கு டவுட் வரும். இது என்னதான்? சீவக சிந்தாமணி தான் இல்லையா? சீவக சிந்தாமணி தான் கரெக்ட். சரிங்களா? சீவக சிந்தாமணி என்னன்னு அழைக்கப்படுது? மனநூல்னு அழைக்கப்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மனநூல். ஓகே, நம்ம இந்த கொஸ்டின் இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே எப்படி தானா நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அப்படியே கூடவே ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்துருங்க. சரிங்களா? அதனால கொஸ்டினுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம படித்தது தான் ரிப்பீட்டடாக படிச்சுட்டு இருக்கோம். அதனால் ஃபாஸ்ட் ரிவிஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போவும் நம்ம போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது இல்லையா? அவ்வளோ நேரம் கொடுத்தா நமக்கு டைம் வேஸ்ட்டு தான். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே நான் முடிக்க பார்க்குறேன். கூடவே வந்துருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. வரலாற்று செய்திகளை மிகுதியாக பாடியவர் பரணர். வரலாற்று செய்திகளை மிகுதியாக பாடியவர் பரணர். கரெக்டா? கரெக்ட். உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது என்ன சார்னு கேட்டா தண்டி அலங்காரம் இல்லையா? தண்டி அலங்காரத்துடைய சிறப்பு என்னமா சொன்னோம்? அணி இலக்கணத்தை மட்டும் சிறப்பு கொடுத்து பாடக்கூடியது என்ன? இந்த தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம், இதெல்லாம் நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்ட். உரையாசிரியர்கள் பலராலும் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை. இது முக்கியமான கொஸ்டின், திரும்ப திரும்ப எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டினும் கூட. ஞாபகம் வச்சுக்க. அப்போ 3மே கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. சரிங்களா? அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. அண்ணாவின் 9வது கொஸ்டின் போயிருச்சா? ஓகே, 8வது கொஸ்டின். இதுவரை அகழாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் எது தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துவனாக அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க. பிறப்பா, இறப்பா, நாகரிகமா, மக்களா? நமக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகிறது என்னவா இருக்கும் அப்படின்னா நாகரிகம். ஏன்னா மக்களுடைய நாகரிகத்தை தானே சார் நம்ம பார்க்குறோம். அப்போ இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு எல்லாரும் அதை அடிப்போம். அது கிடையாது. ஆப்ஷன் பி இறப்பு தான் கரெக்ட் இல்லைங்களா? ஆப்ஷன் பி இறப்பு தான் கரெக்ட். ஏன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அகழ்வாராய்ச்சி எங்க சார் பண்றோம் இந்தியாவில் அப்படின்னு கேட்டா 1920 தான் நம்ம அகழ்வாராய்ச்சியை ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா? அகழ்வாராய்ச்சியை ஸ்டார்ட் பண்றோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது 1921 என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஹரப்பா. 1922 மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிக்கிறோம். மொஹஞ்சதாரோ இல்லையா? இதுல உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், மொஹஞ்சதாரோ அப்படின்ற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன சார் பேரு அப்படின்னு கேட்டா இடுகாட்டு மேடுன்னு பேரு இல்லையா? ஹரப்பாவுக்கு புதையுண்ட நகரம்னு பேரு, மொஹஞ்சதாரோவுக்கு இடுகாட்டு மேடு அப்படின்னு பேரு. அதாவது ஒரு சுடுகாட்டை தான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப நிறைய இறப்புகள் சம்பந்தமா தான். கல்திட்டை நம்ம படிச்சிருப்போம், கல்திட்டை இதுவுமே கல்லால சேர்க்கப்பட்ட சமாதி அப்படிதான் சொல்றாங்க. அதே மாதிரி நடுகள், போர்ல இறந்த வீரனுக்காக நடப்பட்டதுதான் நடுகள் இப்படின்னு படிச்சிருப்போமா? அப்ப நிறைய இறப்பு சம்பந்தமா தான் நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 9வது கொஸ்டின். அண்ணாவின் பொன்மொழிகளுள் அல்லாதது எதுன்னு கேக்குறாங்க. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அண்ணாவா சார்? ஆமாவா? ஆமா, கரெக்ட். உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னது அண்ணாவா சார்னா இவர் அண்ணா கிடையாது. இது யாரு? கதையை தான் சொல்லியிருப்பார் இல்லையா? கதையை தான் சொல்லியிருப்பார், அண்ணா சொல்லியிருக்க மாட்டார். அது தப்பு. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் அப்படின்னு அண்ணா சொன்னாராங்க சார்னு கேட்டா ஆமா. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை அப்படின்னு சொன்னது யார் தான்? அண்ணா தான். கரெக்ட். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிப்போம், இது ஒருவேளை பெரியார் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு யோசிப்போம். பெரியாருடைய சிந்தனையும் அண்ணாவுடைய சிந்தனையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க திராவிடர் கழகத்தை தீக்கா தானே.
அப்போ ரெண்டு பேரோட சிந்தனையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் சந்தேகப்பட வேணாம், இது அண்ணா தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்போ என்ன தான் தப்பு? ஆப்ஷன் பி தான் தப்பு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 10வது கொஸ்டின். விளக்கை அணை என்பதற்கு பதிலாக விளக்கை குளிரவை என்பது என்னன்னு கேட்குறாங்க. விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இயல்பு வழக்கு, இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. வழக்க ரெண்டா பிரிப்பாங்க இல்லைங்களா. ஒன்று இயல்பு வழக்கு, ரெண்டாவது தகுதி வழக்கு. ரெண்டாவது தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இயல்பு வழக்குல 3 இருக்கு. ஒன்று இலக்கணம் உடையது, இலக்கண உடையது. ரெண்டாவது இலக்கண போலி. மூணாவது மருவு இல்லையா. மூணாவது மருவு அப்படின்னு படிச்சிருப்போமா. இது 3 என்ன சார் அப்படின்னு கேட்டா இது 3 தகுதி வழக்கு. இடக்கரடக்கலுக்கு என்ன சார் எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா கால் கழுவி வந்தான், கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. கால் கழுவி வந்தான். மங்களத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னா விளக்கை அணை அப்படின்னு சொல்றது என்னன்னு சொல்லலாம், விளக்க குளிரவை அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் சி மங்களம் தான் கரெக்ட். இதுக்கு வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா ஓலை அப்படின்றத என்னன்னு சொல்லுவோம், ஓலைன்னு சொன்னா அமங்கலம், அதுக்கு திருமுகம் அப்படின்னு சொல்லணும், அதுக்கு திருமுகம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கருப்பு ஆடுன்னு சொல்லக்கூடாது, கருப்பு ஆடுன்னா அமங்கலம், அது என்னன்னு தான் சொல்லணும், வெள்ளாடுன்னு தான் சொல்லணும். என்னன்னு சொல்லணும், வெள்ளாடுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சுடுகாடு அப்படின்னு சொல்லக்கூடாது, அது என்னன்னு தான் சொல்லணும், நன்காடு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா. குழுவுக்குறி அப்படின்னா என்ன சார்னா ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும் தெரிஞ்சது தான். சரியா. பொன்னை பரி, அதாவது தங்கத்தை பரி அப்படின்னு எங்க சொல்லுவாங்க அப்படின்னா பொற்கொள்ளர்கள் சொல்லுவாங்களாம். பரின்னு சொல்றது பொற்கொள்ளர். அதே மாதிரி நம்ம போட்டக்கூடிய ட்ரெஸ் இருக்குல்ல, ஆடையை வந்து காரை அப்படின்னு சொல்றது யாரு, யானை பாகன். காரைன்னு சொல்றது யானை பாகன். இதெல்லாம் ரிவிஷன் தான், கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டிங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இதுக்கு ஆப்ஷன் வந்து சி மங்களம் தான் கரெக்ட். அடுத்து 11வது கொஸ்டின். பொருந்தாத ஒன்றை தேர்க. 12 ஆழ்வார்களில் பெண் ஆழ்வார் ஆண்டாள் மட்டுமே. ஆமா, ஆண்டாள் மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய பெண் ஆழ்வார். இல்ல, கரெக்ட். விஷ்ணு சித்தரின் வளர்ப்பு மகள் யாரு, ஆண்டாள். கரெக்ட் தான். ஆனா விஷ்ணு சித்தரா பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் தானே ஆண்டார்னு படிச்சிருப்போம் அப்படின்னு நமக்கு டவுட் வரும். சரியா. அந்த டவுட் நமக்கு எங்க தீர்ந்திருக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது தீர்ந்திருக்கும். ஏன்னா பெரியாழ்வாருடைய இன்னொரு பெயர் என்ன சார்னு கேட்டா விஷ்ணு சித்தர் இல்ல விட்டு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுவுமே கரெக்ட் தான். நாச்சியார் திருமொழி மொத்தம் 143 பாடல்களை கொண்டது. ஆமா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆண்டாள் வந்து யாரு மேல காதல் கொள்றா, 143 ஐ லவ் யூ அப்படி இருக்கும்ல. அப்போ 143 ஆண்டாள் வந்து பெருமாள் மேல காதல் கொள்றா. இது கரெக்ட் தான், ஆச்சியார் திருமொழி. ஆண்டாள் வைணவத்தின் வளர்ப்பு தாய் என்று போற்றப்படுகிறார். இது கரெக்டா சார்னா இதுதான் தப்பு. ஏன்னா வைணவத்தின் வளர்ப்பு தாய் யாரு, ராமானுஜர். ராமானுஜர் இல்லைங்களா. அப்போ ஆப்ஷன் டி தான் தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 12வது கொஸ்டின். கிளை எதிர்ச்சொல் தருக. கிளைக்கு எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உறவினர், இனம், செற்றார், சுற்றம். கிளை அப்படின்னா என்ன சார் பொருள் அப்படின்னா உறவினர்னு பொருள். என்ன பொருள், உறவினர்னு பொருள். ஆனா கொஸ்டினை பாருங்க, எதிர்ச்சொல் தருகன்னு கேட்கறாங்க. உறவினருக்கு ஆப்போசிட் என்னது, பகைவர். பகைவர் நீங்க ஒண்ணு கொடுக்கவே இல்லையே. அப்படின்னா செற்றாருடைய பொருள் என்ன சார்னு கேட்டா பகைவர் தான். சரியா. அப்ப கிளைக்கு எதிர்ச்சொல் செற்றார், பகைவர். ஓகேவா, பகைவர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 13வது கொஸ்டின். பொறுத்துக. காந்திய கவிஞர் யார் சார்னு கேட்டா வே ராமலிங்கம் பிள்ளை. கரெக்ட் தான் இல்லையா. நாமக்கல் கவிஞரும் காந்திய கவிஞரும் ஒருத்தர் தான், வே ராமலிங்கனார். ஓமை கவிஞர் யாரு, சுரதா. இது நமக்கு தெரியும். கிறிஸ்துவ கம்பர்னு போற்றப்பட்டவர் எச்.ஏ. கிருட்டின பிள்ளை. கிறிஸ்துவ கம்பர் யாரு, எச்.ஏ. கிருட்டின பிள்ளை இல்லைங்களா. மக்கள் கவிஞர் யார் சார்னு கேட்டா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் யாரு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஆப்ஷன் ஏவே கரெக்ட். ஆப்ஷன் 1 2 3 4 சரி. ஓகேங்களா. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. சேலைன் சாயில் இணையான தமிழ் சொல்லை தருகை. இதுல இருந்து கட்டாயம் 2 கொஸ்டின் நமக்கு இருக்குன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அதனால அந்த புக் பேக்ல இருக்கக்கூடியது இதை மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. சேலைன் சாயில் அப்படின்றதுக்கான இணையான தமிழ் சொல்லை தேர்க அப்படின்னு கேட்கிறாங்க. செம்மண் நிலம் அப்படின்றது என்னன்னு சொல்லலாம், ரெட் சாயில்னு சொல்லலாம். அப்ப இது இல்ல.
வண்டல் மண் அப்படின்னா என்ன சார்னு கேட்டா அலுவியல் சாயில் இல்லையா, அலுவியல் சாயில். ஓகே, அப்ப இதுவும் இல்லை. கரிசல் மண் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா பிளாக் சாயில்னு சொல்லலாம், பிளாக் சாயில் இல்லையா, அப்போ இதுவும் கிடையாது. கரிசல் மண்ணுக்கு வேற என்னென்ன பேர்லாம் சார் இருக்கு அப்படின்னு கேட்டா கரிசல் மண்ணுக்கு பருத்தி மண்ணுன்னு பேரு. ஏன்னா இங்க பருத்தி அதிகமா விளையுமா, அதனால பருத்தி மண்ணுன்னு பேரு. அதே மாதிரி ரீகர் மண்ணுன்னு பேரு. ரீகர் மண் இல்லை ரெக்கூர் மண் எதை வேணா சொல்லலாம். ஏன் சார் அந்த பேர்னா லாவா பீடபூமி பாறையிலேருந்து உருவான மண் தான் கரிசல் மண். இந்தியாவிலேயே அதிகமாக கிடைக்கக்கூடிய மண் என்ன சார் கேட்டால் கரிசல் மண் தான். கிட்டத்தட்ட 29.69% கரிசல் மண் தான் எங்கே இருக்கு, இந்தியாவில் காணப்படுது இல்லைங்களா. அதுக்கு அடுத்தபடியாக செம்மண் இருக்கும், 28% காணப்படும், 28% காணப்படும். வண்டல் மண் அதுக்கு அடுத்தபடியாக 22% காணப்படும் இல்லைங்களா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னு கேட்டா கலர் நிலம் தான் இல்லையா, கலர் நிலம் இல்லைங்களா. இது நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா பாரதிதாசன் குடும்ப விளக்குல ஒரு பாடல் எழுதியிருப்பாரா, பாரதிதாசன் என்ன எழுதியிருப்பாரு, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அங்கே புல்கள் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு பாரதிதாசன். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க குடும்ப விளக்குல. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க, பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுகள் வந்து கட்டாயம் 1 or 2 கொஸ்டின் நமக்கு இருக்க தான் செய்யும். கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டெடுக்கப்பட்டுள்ளன இல்லையா, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கரெக்டா இருக்குமோ பார்ப்போம். கண்டு கூட்டல் எடுக்க இது இல்லை இல்லையா, கண்டெடுக்கப்பட்டு உள்ளன இதுவும் கிடையாது. கண் கூட்டல் தெடுக்க கூட்டல் பட்டு கூட்டல் உள்ளன இதுவும் கிடையாது. அப்ப என்னதான், கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரியை யார் சார் சொல்லியிருக்கா அப்படின்னா இது வந்து தம்பி நெல்லையப்பருக்கு, தம்பி நெல்லையப்பருக்குன்னு ஒரு கடிதம், நெல்லையப்பருக்குன்னு ஒரு கடிதம் இல்லைங்களா. அந்த கடிதத்தில் தான் என்ன எழுதுறாரு அப்படின்னா பெண்ணை அடைத்தான் அவன் கண்ணை அடைத்தான் அப்படின்னு சொல்றாரு. பெண்ணை அடைத்தான், பெண்ணை அடைத்தான் கண்ணை அடைத்தான். பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்று எழுது அப்படின்னு சொல்லி தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் ஒரு கடிதம் எழுதியிருப்பார் இல்லைங்களா, பாரதியார். அப்போ பாரதியார் தான் என்ன சொல்றாரு, நெல்லையப்பருக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் இது கரெக்ட். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை 105. கரெக்டா சார்னா கரெக்ட். பேயனார் இயற்றிய பனிமுல்லை பேயனே இல்லையா, முல்லை திணை பாடுவதில் வல்லது யாரு, பேயனார். இயற்றிய பாடல்களில் நமக்கு கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை வந்து 105. ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ ஆப்ஷன் ஏ இரண்டும் சரிதான். ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. இதெல்லாம் பாருங்க அடுத்தடுத்து. அது 105 பெருமாள் திருமொழியில் 105 பாசுரம் இருக்கு, பேயனார் உடைய 105 பாடல்கள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு செட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. இது ஈஸி கொஸ்டின் தான், நமக்கு தெரியும். ஏன்னா கான் அப்படின்னா காடு இல்லையா, கான் அப்படின்னா காடு. அசும்பு அப்படின்னா என்னன்னு கேட்கிறான். விசும்புனா என்னது, விசும்புனா வானம், விசும்புனா வானம். அப்ப அசும்புனா நிலம் இல்லையா, அசும்புனா நிலம். படலை அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். உய்முறை அப்படின்னா வாழும் வழி, உய்ய வழி சொல்லு அப்படின்னு கேட்பாங்களா, வாழ வழி சொல்லுன்னு கேட்பாங்களா. அப்போ உய்முறைனா வாழும் வழி. இது பார்க்கலாமா, என்ன 2 3 1 4 2 3 1 4 இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்து 19வது கொஸ்டின். 19வது கொஸ்டின், பாரதிதாசனின் நூல்களுள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து பாண்டியன் பரிசா, அழகின் சிரிப்பா, பிசிராந்தையார் நாடகமா, இல்லை குடும்ப விளக்கா அப்படின்னு கேட்கும்போது என்னதான் நமக்கு தெரியும், இது ஆப்ஷன் சி பிசிராந்தையார் நாடகம் தான். எப்போ சார், 1969. சரிங்களா, 1969. இந்த 1969 இருக்கக்கூடிய செட் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினச்சிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லிடலாமா. 1969 தான் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு பிசிராந்தையார் நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்க்கு 1969 தான் ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க.
ரெண்டாவது இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணது இல்லைங்களா, இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணது 1969. நிலாவில் நம்ம காலடி எடுத்து வச்சோம்ல, அது எப்போ 1969 ஜூலை 19 இல்லைங்களா, நிலாவில் காலடி எடுத்து வச்சது. நிலாவில் காலடி எடுத்து வச்சோம். வேற என்ன சார் இருக்கு? நாலாவது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சது. தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சது. அடுத்து அஞ்சாவது இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க? 14 பேங்கை நேஷனலைஸ் பண்ணாங்க இல்லையா, தேசியமயமாக்குனது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? தாராப்பூர்ல முதல் அணுமின் நிலையம். தாராப்பூர்ல அணுமின் நிலையம், முதல் அணுமின் நிலையத்தை தொடங்குது 1969. வேற என்ன இருக்கு? ராஜமன்னார் கமிட்டி. ராஜமன்னார் கமிட்டி 1969. அடுத்து சட்டநாதன் கமிட்டி. சட்டநாதன் கமிட்டி 1969. இதெல்லாம் ஒரு செட்டு. நம்ம படிக்கிற மெத்தட் இப்படி தான் ஈஸியாக வச்சுக்கணும் இல்லையா. ஒவ்வொன்றா இயர் படிச்சுன்னா அது கஷ்டம். ஆனால் இந்த வருஷத்தில் இதெல்லாம் நடந்துக்குதுன்னு படிச்சுன்னா அது ஈஸி. என்ன பாருங்க, பிஸ்ராந்தியார் நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி கிடச்சிருக்கு, எக்கனாமிக்ஸ்க்கு நோபல் பிரைஸ் கிடச்சிருக்கு, இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நிலாவில் காலடி எடுத்து வச்சிருக்காங்க, தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க, 14 பேங்கை நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க, தாராப்பூரில் முதல் அணுமின் நிலையத்தை உருவாக்கியிருப்பாங்க, ராஜமன்னார் கமிட்டி, சட்டநாதன் கமிட்டி. இது எல்லாமே இப்போ தான் 1969 தான். இதில் உங்களுக்கு எதனா தெரியும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். சரிங்களா, நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? பொறுத்துக்க. பலா பிஞ்சு, பலா பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. என்னதான் சொல்லணுமா? பலா மூசுன்னு தான் சொல்லணுமா? எல் பிஞ்சு கிடையாது, எல் கவ்வை. எல் கவ்வை. இளம் பாக்கு, பாக்க வந்து நுழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இளநெல் வந்து கருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 1 4 3 2 1 4 3 இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி கரெக்ட். 2 1 4 3. அடுத்து 21வது क्वेश्चन. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தமிழ் சிறுகதைகளை உலக தரத்திற்கு உயர்த்தியவர் யார் சார் கேட்டா ஜெயகாந்தன் கொடுத்திருக்காங்க. இவர் கிடையாது. யார் தான்? புதுமை பித்தன் தான். புதுமை பித்தன். இவருடைய இயற்பெயர் என்ன சார்னு கேட்டா விருதாச்சலம் இல்லையா, விருதாச்சலம். ஓகே, இவர் என்ன அழைக்கப்படுறாரு? சிறுகதை மன்னர் அழைக்கப்படுறாரு. சிறுகதை மன்னர் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு கேட்டா புதுமை பித்தன் தான். ஆனா இதுல ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். ஏன்னா ஜெயகாந்தனுமே சிறுகதை மன்னன்ற பட்டம் பெற்ற அளவுக்கு தகுதி உடையவர். சிறுகதை மன்னன் பட்டம் வாங்கியவர் யாரு? ஜெயகாந்தன். ஞாபகம் வச்சுங்க. சிறுகதை மன்னர் புதுமை பித்தன், சிறுகதை மன்னன் பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்டா ஜெயகாந்தன். ஞாபகம் வச்சுங்க. இதுல இது தப்பு. ஆங்கில இலக்கியத்தின் கடைசி கொழுந்து என்று கருதப்பட்டவர் வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸ். இது கரெக்டா சார்னா கரெக்ட். ஜேம்ஸ் ஜாய்ஸ் கரெக்ட். தமிழ் சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன் கொடுத்திருக்காங்க. இது தப்பு. தமிழ் சிறுகதையின் தந்தையும் புதுமை பித்தன் தான். சரிங்களா? நவீன சிறுகதையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு கேட்கிறாங்க. நவீன சிறுகதையின் தந்தை, நவீன சிறுகதையின் தந்தை யார் சார்? வாவேசு ஐயர். வாவேசு ஐயர், வாவே சுப்பிரமணிய ஐயர் தான் நவீன சிறுகதையின் தந்தைன்னு அழைக்கப்படுறார். சரிங்களா? இதுக்கு பாருங்க. அப்போ 1 தப்பு 3 தப்பு. 1 மற்றும் 3 தவறு. ஆப்ஷன் டி. அடுத்து 22வது क्वेश्चन பாருங்க. பெருஞ்சித்திரனார் குறித்தனவற்றுள் தவறானதை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இயற்பெயர் துரைமாணிக்கம் கரெக்ட். இவருடைய சிறப்பு பெயர் வந்து புலவரேறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஏன்னா புலவரேறு யாரு? ஆ வரதனஞ்செப்ப பிள்ளை. வரதனஞ்செப்ப பிள்ளை. அப்ப புலவரேறு வரதனஞ்செப்ப பிள்ளை. பாவலரேறு தான் பெருஞ்சித்திரனார் இல்லைங்களா? பாவலரேறு தான் பெருஞ்சித்திரனார். கவிஞரேறு வாணிதாசன். கவிஞரேறு வாணிதாசன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் வந்து யாரு? பெருஞ்சித்திரனார். கரெக்ட். கனிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. கரெக்டா சார்னா இது கரெக்ட். அப்ப என்னதான் தப்பு? ஆப்ஷன் பி தான் தப்பு. இவருடைய சிறப்பு பெயர் வந்து பாவலரேறு, புலவரேறு கிடையாது. சரிங்களா? அடுத்து 23வது क्वेश्चन. இது வந்து கம்பராமாயண பாடல். நமக்கு தெரியும் கம்பராமாயணம்.
கம்பராமாயண பாடல குகப்படலத்துல குகன் வந்து ராமன் கிட்ட கேட்கிறார், நான் நீங்க எப்படி அங்க போய் கஷ்டப்படுவீங்க, இந்த காட்டுக்குள்ள உங்களால எப்படி கஷ்டப்பட முடியும், நானும் கூட வரேன், உங்களுக்கு உதவியா வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ராமன் வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? துன்பு உளதெனின் அன்றோ சுகம் உள்ளது. வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாதான் இன்பம்னு ஒன்று வர செய்யும், துன்பம்னு ஒன்று இருந்தால் தான் இன்பம்னு ஒன்று வர செய்யும். அது அன்றி பின்பு உள்ளது இடைமண்ணும் பிரிவு உள்ளது என உன்னேல் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அன்பு உல இனி நாம் ஒரு ஐவர்கள் உலகானோம் அப்படின்னு சொல்லி எங்களோட 5வது சகோதரனா யாரை சொல்லியிருப்பாரு? குகனை சொல்லியிருப்பாரா? மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தலாமா? 5வது சகோதரர் குகன், 6வது சுக்ரீவன், 7வது வீடணன். ஞாபகம் வச்சு சரிங்களா? ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பாடல் என்னல பாடியிருக்காங்க சார் அப்படின்னா, வெளி விருத்தம், ஆசிரிய விருத்தம், வஞ்சி விருத்தம் இது எதுவுமே கிடையாது. களி விருத்தத்தில் பாடியிருப்பாங்க. என்ன விருத்தத்தில் பாடியிருக்காங்க? களி விருத்தத்தில் பாடியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 24வது கொஸ்டின். பொருந்தாத இணையை தேர்க. நூலும் உரையாசிரியரும். சீரா புராணத்துக்கு உரை எழுதினர் காப்போ செய்குதம்பி பாவலர் கரெக்டு. சிலப்பதிகாரத்துக்கு அடியாருக்கு நல்லார் கரெக்டு. திருக்குறளுக்கு பரிமேல் அழகர் உரை தான் சிறந்த உரை கரெக்டு. நன்னூலுக்கு நச்சினார்க்கினியர்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. நன்னூலுக்கு வந்து ஒரு 3 பேர் முக்கியமான உரை எழுதியிருப்பாங்க, நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அதுல ஒன்று வந்து மயிலைநாதர், 2வது வந்து சங்கர நமச்சிவாயர், 3வது வந்து சிவஞான முனிவர் இல்லை சிவஞானி முனிவர். இவங்க 3 பேர் தான் முக்கியமானவங்க இதில் உரை எழுதணுங்க. ஆனால் இவங்க உரையிலேயே சிறந்த உரை யாரோடையது சார்னு கேட்டால் சங்கர நமச்சிவாயர்து. யாரோடையது? சங்கர நமச்சிவாயர்து. இது எதிர்பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் எது சார் தப்புனா ஆப்ஷன் டி, நன்னூல் தான் தப்பு இல்லைங்களா? அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க. பாரதிதாசன் எனது வலதுகை என்று பாராட்டப்பட்டவர் யார்? பாரதிதாசனால் எனது வலதுகை என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனது வலதுகை அப்படின்னு சொல்லி யாரை சார் சொல்றாங்கன்னா, நாமக்கல் கவிஞர், மக்கள் கவிஞர், திரைக்கவி திலகம், பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாமக்கல் கவிஞர் தான் இதுக்கு கரெக்ட். சாரி, மக்கள் கவிஞர் தான் இதுக்கு கரெக்டு. நாமக்கல் கவிஞர் யாரு? வே ராமலிங்கம், நமக்கு தெரியும். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். திரைக்கவி திலகம் யாரு? மருதகாசி. இதுதான் பொதிய ஏத்திய வண்டியில இல்லையா? அந்த பாடல் நம்ம எப்பவுமே மறக்காது. பகுத்தறிவு கவிராயர் வந்து உடுமலை நாராயண கவி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 25வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, மக்கள் கவிஞர் தான். சரி, அடுத்த கொஸ்டின் 26வது கொஸ்டின். கீழ்காண்பனவற்றுள் நூலால் வேறுபட்ட ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நூலால் வேறுபட்ட ஒன்றை தேர்க. முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கள். இது எங்க சார் படிப்போம் அப்படின்னா, நாச்சியார் திருமொழியில படிப்போம் இல்லைங்களா? நாச்சியார் திருமொழி, ஆண்டாள் எழுதின நாச்சியார் திருமொழியுடைய பாடல் வழி தான் இது. என்ன பாடல் சார் அப்படின்னு கேட்டா, மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கள் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழி அப்படின்னு சொல்லி யார் பாடுறாங்க? ஆண்டாள் பாடுறாங்க. அப்போ இது நாச்சியார் திருமொழி இல்லைங்களா? நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர். இது என்ன சார்னா 18. இது என்னது? 18. பந்தர் பெயரிய பேரிசை மூதுரும் 18 தான். பந்தர் பயந்த பலர்புகழ் முத்தமும் 18 தான். அப்ப இது 3மே 18 அடிகள். இது மட்டும்தான் வேறுபட்டிருக்கு. முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தர்கள் மட்டும் நாச்சியார் திருமொழி. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 27வது கொஸ்டின். கடைபடு பொருள் எல்லாம் கமிழும் குன்றமே. கடைபடு பொருள் எல்லாம் கமிழும் குன்றமே. இது வந்து ராவண காவிய பாடல். புலவர் குழந்தை எழுதின ராவண காவியத்துல குறிஞ்சி திணைக்காக பாடப்பட்ட பாடல் தான் இது. என்ன சார் பாடல் அப்படின்னா, அடுப்பிடு சாந்தமுடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுப்பிடு காந்தலின் மனமும் தோய்தலால் கடைபடு பொருள் எல்லாம் கமழும் குன்றமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னு பாரு, சந்தன மரக்குச்சிகள் அகில் இவற்றின் மனமும் என்ன பண்றாங்களா, ஒரு அடுப்புல
சந்தன குச்சியும் அகில் குச்சியும் போட்டு எரிக்கிறாங்களா, அந்த வாசனை, அந்த நாற்றம் வருதான். அடுத்து நில்லரிசி சோற்றின் மனமும் துடுப்பிடும் மைவன சோற்றின் நாற்றமும். மைவனம்னா மலைநிலை இல்லைங்களா. துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுப்பிடு காந்தல் மனமும் தோய்தலால். காந்தல் மலருடைய வாசம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்க சார் அப்படின்னா கடைபடு பொருள் எல்லாம் கமழும் குன்றமே. இதெல்லாம் இந்த குறிஞ்சி திணையில ராவண காவியத்துல வரக்கூடிய பாடல். 1 மற்றும் 2 சரி, இது மட்டும்தான் வருமா, இதெல்லாம் இது 3மே தான் வருது இல்லைங்களா. அப்ப அனைத்தும் சரி, அனைத்தும் சரி. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 28வது கொஸ்டின். பொருந்தாத சொல்லை தேர்க. சித்திரக்கூடம், சித்திர சபை, வட்டிகை செய்தி, எழுத்துநிலை மண்டபம். இது எல்லாமே ஓவியம் சம்பந்தமா வரக்கூடியது தான். சித்திரக்கூடம் அப்படின்றது என்ன சார்னா ஓவிய கூடம் இல்லைங்களா, ஓவிய கூடம். சித்திர சபையும் ஓவிய கூடம் தான். வட்டிகை செய்தி எழுத்துநிலை மண்டபமும் ஓவிய கூடம் தான். இதுல வட்டிகை செய்தி மட்டும் என்னன்னா ஓவியத்தை பத்தி சொல்லக்கூடியது, அது எல்லாமே ஓவிய கூடம். இது எல்லாமே, இது மட்டும் ஓவியம் இல்லையா. ஓவு ஓவம் அப்படிலாம் படிப்போம்ல, ஓவு ஓவம், இது எல்லாமே வட்டிகை செய்தி, இது எல்லாமே இதை பத்தி சொல்லக்கூடியது. அப்ப இது மட்டும்தான் வேறுபட்டதா இருக்கு. ஆப்ஷன் சி வட்டிகை செய்தி மட்டும்தான் வேறுபட்டதா இருக்கு. சரிங்களா. அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்க. தமிழ் 3000 என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நூல். இது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. தமிழ் 3000 என்ன சார், திருமந்திரம். ஏன்னா திருமூலர் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல், 3000 வருஷத்துக்கு 3000 பாடல் ஏற்றினார் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப திருமந்திரம் தான் இது கரெக்ட் இல்லைங்களா, திருமந்திரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 30வது கொஸ்டின். இலை பெயர்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்க. இலை பெயர்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்க. மல்லி தழை கரெக்டா சார், கரெக்ட். தாழை மடல், ஓகே கரெக்ட். தாழை மடல். வேற எதுக்கு வரும், சப்பாத்தி கள்ளி மடல் இல்லைங்களா, சப்பாத்தி கள்ளி கள்ளி மடல் வரும். ஓகே. நாணல் புல்லு வராது, நாணல் தோகை தான் இல்லைங்களா, நாணல் தோகை கரும்பு தோகை, நாணல் தோகை கரும்பு தோகை. அப்ப இது தப்பு. மா இலை எதுக்கு சார் வரும் அப்படின்னா ஆள், அரசு, அரசு, மா, பலா, வாழை, மா, பலா, வாழை. பாலை இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை, இப்படிதான் சொல்லுவாங்க. கரெக்ட். இப்போ ஆப்ஷன் சி தான் தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 31வது கொஸ்டின். இது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். கூம்போடு மீப்பாய் கலையாது. கூம்போடு மீப்பாய் கலையாது அப்படின்னா அந்த காலத்துல பாய்மர கப்பல் இருக்குல்ல, பாய்மர கப்பல், அதுக்கே என்னதான் யூஸ் பண்ணாங்களாம், பாயை தான். காற்றுடைய திசையை மாத்தி போறதுக்காக என்ன பண்றாங்க, பாயை தான் யூஸ் பண்றாங்கன்னா பாயோடைய சிறப்பு எங்க சார் எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூம்போடு மீப்பாய் கலையாதுன்னு புறநானூற்றிலே எடுத்து பாடியிருக்காங்களாம், புறநானூற்றுல எடுத்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து 32வது கொஸ்டின். அகர வரிசை கட்டாயம் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் நமக்கு தெரியும். இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உயிர் எழுத்து, அக்கு, உயிர்மை எழுத்து, சரி மெய் எழுத்து, அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இங்க எடுத்தவொடனே உயிர்மை எழுத்துல எகர வரிசையில கொடுத்துருக்காங்க, எகர வரிசையில கொடுத்துருக்காங்க. யாமம், யாப்பு, யானர், யவனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கணும், யவனர் தான் வந்திருக்கணும். அது எங்க இருக்கு பாருங்க, இது 2ல இருக்கு. அப்ப இது 2ம் வராது இல்லை. இங்க பாருங்க, யவனர், யானர், யாப்பு, யாமம். யவனர், யாப்பு, யானர், யாமம்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா. காங்கா சாங்கா அப்படி எழுத வேண்டியதுதான். இது வரைக்கும் நமக்கு போதும், இது வரைக்கும் நம்ம போதும் இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் யவனர், ஓகே இது ஓகே. அடுத்து யால நா வரணுமா, பா வரணுமா, மா வரணுமா அப்படின்னு பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் வரணும், இது செகண்ட் வரணும், இது தேர்டு வரணும். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு வரணும். எங்க இருக்கு பாருங்க, யானர், யாப்பு, யாமம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இல்லைங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்க. லகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது எப்படி சொல்லலாம், நகர லகரம் அப்படின்னு சொல்லலாம், நகர லகரம் அப்படின்னு சொல்லலாம், பொது லகரம்னு சொல்லலாம், வகர லகரம்னு சொல்ல முடியாது. அப்போ ஏ மற்றும் பி இது 2மே வரும்னா ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி கரெக்ட் தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 34வது கொஸ்டின். மெல்ல பேசினான் எச்ச வகை அறிக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. திருநிலை பெயரெச்சமா, குறிப்பு பெயரெச்சமா, திருநிலை வினையெச்சமா, குறிப்பு வினையெச்சமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா என்ன சார்னா எழுதிய கடிதம், எழுதிய கடிதம் தெரிநிலை பெயரெச்சம். எக்ஸாம்பிள்,
குறிப்பு பெயரச்சம்னா சிறிய கடிதம், சிறிய கடிதம். தெரிநிலை வினையச்சத்துக்கு என்ன சொல்லலாம்? எழுதி வந்தான், எழுதி வந்தான். அப்போ மெல்ல பேசினால் என்னதான்? குறிப்பு வினையச்சம் தான். குறிப்பு வினையச்சத்துடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டா, காலத்தை வெளிப்படையா காட்டாம பண்பை மட்டும் குறிப்பால உணர்த்துச்சுன்னா அது என்னவா? குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அவ மெதுவா தான் பேசுவா அப்படின்றது, அவ அடக்கமான பொண்ணு, மெதுவா தான் பேசுவா, நல்ல பையன், இப்படிலாம் சொன்னாங்கன்னா அது என்னதான்? அவங்களுடைய பண்பை தான் வெளிப்படுத்துது. அப்ப காலத்தை வெளிப்படையாம காட்டாம பண்பை மட்டும் குறிப்பால உணர்த்துச்சுன்னா அது குறிப்பு வினையச்சம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து 35வது கொஸ்டின். பெயர் சொல்லின் வகையறிக. சரி, அங்க பொறைன்ற வார்த்தை கேட்டிருக்காங்க. பெயர் சொல் எத்தனை வகைப்படும் சார்னா 6 வகைப்படும். பொருள், பண்பு, தொழில், காலம், சினை, இடம் இல்லையா? சினை பெயர், இடப்பெயர் அப்படின்னு ஒரு 6 இருக்கு. இதுல பொறை அப்படின்னா என்ன சார் வரும் அப்படின்னா பொருத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொறைன்றத பொருத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். கடைசியில தள்ளுன்னு வந்துருச்சுனாலே அது என்னதான்? தொழில் தான் இல்லைங்களா? ஆப்ஷன் சி தொழிற்பெயர் தான் கரெக்ட். அடுத்து 36வது கொஸ்டின். சரியற்றதை தேர்க. வெண்பாவின் வகைகள் 5. கரெக்டா சார்னா கரெக்ட் தான். ஏன்னா 1 குரல் வெண்பா, 2வது சிந்தியல் வெண்பா, 3வது நேரிசை வெண்பா, 4 இன்னிசை வெண்பா, 5 பக்ரோடை வெண்பான்னு 5 வகைப்படும் வெண்பா. ஆசிரியப்பாவின் வகைகள் 4. கரெக்ட் தான். என்னென்னது? நேரிசை ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பான்னு 4 வகைப்படும். கரெக்ட். தொகைநிலை தொடர் 9 வகைப்படும் கொடுத்துருக்காங்க. தொகைநிலை தொடர் எத்தனை வகை தான் படும்? 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் தான் 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் தான் 9 வகைப்படும். அப்போ இது தப்பு. இலக்கிய வகை சொற்கள் 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல்னு 4 வகைப்படும். அப்போ இதுவும் கரெக்டு தான். எதுதான் தப்பு? ஆப்ஷன் சி தான் தப்பு. ஆப்ஷன் சி தான் தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 37வது கொஸ்டின். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வந்தவர். ஓகே. தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். மேற்காணும் கூற்றுகளுக்குரியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இரா இளங்குமரனார், வி முனுசாமி, குன்றக்குடி அடிகளார், தனிநாயகம் அடிகள். சரிங்களா? இதுக்கு யார் தான்? ஆப்ஷன் ஏ இரா இளங்குமரனார் தான் கரெக்டு. வி முனுசாமி யாரு? திருக்குறளாரா? ஓகே, இதுக்கு ஆப்ஷன் இரா இளங்குமரனார் தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 38வது கொஸ்டின். சரியான முறையில் அமைந்த சொற்றொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். கல்வி நலனே கற்றோர்க்கு களநல்லால். கல்வி நலனே களநல்லால் கற்றோர்க்கு இல்லை. களநல்லால் கற்றோர்க்கு கல்வி நலனே இல்லை. கற்றோர்க்கு கல்வி நலனே களநல்லால். ஆப்ஷன் டி கரெக்டு. இது வந்து நீதிநெறி விளக்கத்துல குமரகுருபரர் பாடிய பாடல். நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருபரர் பாடிய பாடல். கற்றோர்க்கு கல்வி நலனே களநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கும் பூண் வேண்டா யாரே, அழகுக்கு அழகு செய்வார் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. யாரு? நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருபரர் பாடின பாடல். கற்றோர்க்கு கல்வி நலனே களநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவான்னு பாடியிருக்காரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 39வது கொஸ்டின். இது பொறுத்துக்க. சூரிய வம்சம் சா கந்தசாமி. செம்மீன் வந்து பசுவையா. கரெக்டு. மறுபயணம் இரா மீனாட்சி. இரா மீனாட்சி. பிறகு வந்து பூமணி இல்லையா? பசுவையாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு சொன்னது பசுவையான்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா? பாருங்க. 1 2 4 3 எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி இங்க இருக்கு. 1 2 4 3. அடுத்து 40வது கொஸ்டின். ஓர் எழுத்து ஒரு மொழியில் பொருந்தாததை தேர்க. இது நம்ம அடிக்கடி பார்க்குறோம். நன்னூலார் வந்து மொத்தம் 42 சொன்னாரு. 40 நெடிலு 2 குறியல். இதுக்கு உமா, தானாப்பா, காசாவா, யா, குறியல் எழுத்து இப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். மா அப்படின்னா என்ன சார்னா மாமரம் இல்லைங்களா? மாமரம். மீ அப்படின்னா மீனா வான். மூ அப்படின்னா முகத்தல். மூ அப்படின்னா முகத்தல். மூணா மூப்பு. இதெல்லாம் நம்ம படித்தோம். மவு வராது இல்லைங்களா? மவு தான் தப்பு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 41வது கொஸ்டின்.
அம்பொன் கொழிஞ்சி நெடுந்தேர் அகற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகையை கேட்கிறாங்க. இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை எங்க வருது? மோனை இங்க ஆ வருது, இங்க ஆ வருது இல்லையா? அப்ப பாருங்க, இணை மோனையா இருந்தா 1 2ல வந்திருக்கணும், இதுலயும் வந்திருக்கணும். பொழிப்பா இருந்தா 1 3ல வந்திருக்கணும், இதுலயும் வந்திருக்கணும். ஒருவ மோனைனா 1 4, ஒருவ மோனைனா 1 4, இது கரெக்ட் தான். கூழை மோனை அப்படின்னா 1 2 3ல வந்திருக்கணும். கூழை மோனைனா 1 2 3ல வந்திருக்கணும். அடுத்து கீழ்கதுவாய்னா 1 2 4, மேல் கதுவாய்னா 1 3 4, முற்றுனா 1 2 3 4 இல்லைங்களா? இது நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 42வது கொஸ்டின். அல்லவை எதிர்ச்சொல் தருக. அல்லவைக்கு எதிர்ச்சொல் தருகன்னு கேட்கிறான். அல்லவை அப்படின்னா தீயவை. அல்லவை தேய அறம் பெருகும் அப்படின்னு படிச்சிருக்கோமா? அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்கான். அப்ப நல்லவை. அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? நல்லவை. அடுத்து 43வது கொஸ்டின். இலக்கண போலியை தேர்க. சரியா? இல்லத்தின் முன்பகுதியை இல் முன்னு சொல்லாம நம்ம என்ன சொல்லுவோம்? முன்றில் அப்படின்னு சொல்லுவோம். முன்றில். ஓகேவா? முன்றில். அப்ப இதெல்லாம் சரியானது. இல் முன்னு, கிளை நுனி, நகர்ப்புறம், இதெல்லாம் நல்ல வார்த்தை, இலக்கணம் உடையது. இதுக்கு போலியா என்ன வந்திருக்கணும்? முன்றில் வந்திருக்கணும். அதே மாதிரி கிளை நுனிக்கு நுனி கிளைன்னு வந்திருந்தாதான் இலக்கணம் போலி, நுனி கிளை. நகர்ப்புறத்துக்கு புறநகர் வந்திருந்தாதான் இலக்கணம் போலி. அப்ப இது 3மே தப்பு இல்லைங்களா? அப்போ வாயில் தான் கரெக்ட். சரிங்களா? வாயில்னு தான் சொல்லணும். அது என்னன்னு சொல்லியிருந்தா இதுதான் இலக்கணம் போலி. நல்ல வார்த்தைனா இல்வாய். இல்லத்தின் வாய இல்வாய் அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம அதை வாயில்னு சொல்றோம். அப்ப வாயில் தான் என்னது? இலக்கண போலி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 44வது கொஸ்டின். கீழ்காண்பனவற்றுள் எச்ச வினையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்கான். நடந்த, இதெல்லாம் பெயரெச்சம் அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? எச்ச வினை என்ன? எச்ச வினை எச்ச வினை தான் என்னது? வினை எச்சம். வினை எச்சம், அதை தான் அவன் எச்ச வினைன்னு கொடுத்துருக்கான். அப்போ இது கிடையாது, பார்க்கும் கிடையாது, ஓட்டு கிடையாது. என்னதான்? ஆப்ஷன் டி கண்டு இல்லையா? பார்த்தல அதுதான் கண்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 45வது கொஸ்டின். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. புறத்த புகழும் இல்லை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். எங்க சார்னா ஆசார கோவையா, அறநெறிச்சாரமா, திருக்குறளா, 4000 திவ்ய விரதமா கேட்டிருக்காங்க. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. இது அரண் வலியுறுத்தல் 4வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 39வது குறள் தான். இது நமக்கு தெரியும். அப்போ இது ஆப்ஷன் சி திருக்குறள். ஆப்ஷன் சி திருக்குறள். 46வது கொஸ்டின் பாருங்க. திருத்தொண்டர் மாக்கதை என்று வழங்கப்பெறும் நூல் எது? திருத்தொண்டர் தொகையா, திருத்தொண்டர் திருவந்தாதியா, திருத்தொண்டர் புராணமா, பொன்வண்ண தந்தாதியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருத்தொண்டர் தொகை நமக்கு தெரியும், சுந்தரரால பாடப்பட்டது. சுந்தரர் 1 அடி இல்லையா? திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி, இது ஒரு பாடல். திருத்தொண்டர் புராணம் யாருன்னா சேக்கிழார். சேக்கிழார் இது ஒரு புராணம். ஒவ்வொரு நாயன்மாருக்குமே ஒரு புராணம் பாடியிருக்காங்க. திருத்தொண்டர் புராணத்துக்கு இன்னொரு பெயர் தான் என்னது? திருத்தொண்டர் மாக்கதை இல்லைங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். திருத்தொண்டர் புராணம் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 47வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு விடை தேர்க. தமிழ்நாட்டின் மைய நூலகம் இந்திய நாட்டின் கலைக்கலைஞர் நூலகங்களில் ஒன்று. 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. இது எதுன்னு கேட்குற? அண்ணா நூற்றாண்டு நூலகமா, கன்னிமரா நூலகமா, கீர்த்திசை தூடி நூலகமா, மறைமலையடிகள் நூலகமானு கேட்குறாங்க. இது என்ன சார் அப்படின்னா கன்னிமரா நூலகம் தான் இல்லைங்களா? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 1896 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ? 2010. கீழ்த்திசைச்சூடி 1869 இல்லைங்களா? இதுக்கு ஆன்சர் என்னதான்? கன்னிமரா நூலகம் தான் 1896. சரிங்களா? அடுத்து 48வது கொஸ்டின் பாருங்க. ஒரு வகை எடை அளவு. நித்திலம் அப்படின்னா முத்துன்னு அர்த்தம் இல்லைங்களா? நித்திலம் அப்படின்னா முத்துன்னு அர்த்தம். அப்போ இது கிடையாது. பல்லியம் அப்படின்னா இன்னிசை கருவி. இன்னிசை கருவி. பல்லியம்னா இன்னிசை கருவி. அப்போ இதுவும் கிடையாது. கழஞ்சினாதான் ஒரு வகை எடை. கழஞ்சினாதான் ஒரு வகை எடை. தலைக்கோல் அப்படின்னா நாடக கணிகையர்.
கணிகையர் பெறும் பட்டம். பட்டம் தான் தலைக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் ஒரு வகை எடைனா கழஞ்சு. சரிங்களா? அடுத்து 49. இந்திய தாய்க்கு மேலாடையாக விளங்குவது தாராபாரதி. பாரதம் அன்றைய நாற்றாங்கால சொல்லியிருப்பார்ல, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வென்கிற மேலாடை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்ப இந்திய தாய்க்கு மேலாடை இது விளங்குதான், மெய்யுணர்வு விளங்குது. திருக்குறள் மெய்யுணர்வு. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை தான் என்னவா திருக்குறள். அப்ப இது இல்ல. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. அப்ப ஆப்ஷன் பி மெய்யுணர்வு தான் கரெக்ட். மகாபாரதம் கிடையாது, கம்பராமாயணமும் கிடையாது. சரிங்களா? அடுத்து 50வது क्वेश्चन பாருங்க. ஓமைக்கேற்ற பொருளை தேர்க. ஓமை மணப்பால் குடித்தல். மணப்பால் குடித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? மணப்பால் குடித்தலுக்கு எல்லை இல்லையா? இல்லை, கிடையாது. இல்லாத ஒன்றுனா இது ஆகாய தாமரை தான் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பனை செய்தல். மணப்பால் குடித்தல்னா என்ன? மனசுக்குள்ளே நான் பெரிய கலெக்டர் ஆயிடுவேன், நான் இந்த ஊரை கட்டி ஆண்டுவேன், பெரிய சிஎம் ஆயிடுவேன், பெரிய பிஎம் ஆயிடுவேன், குடியரசுத் தலைவர். ஆனால் அதுக்கான எந்த வேலையும் பார்க்க மாட்டான். மணப்பால் குடித்தல் கற்பனை செய்தல் தான். மணப்பால் குடித்தல் கற்பனை செய்தல் தான். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 51வது क्वेश्चन. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒளி வேறுபாடு அறிந்து. வாள் கொலைக்கருவி, தன்மை குளிர்ந்த, புறம் நகர், சொறி சிறங்கு வகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாள் அப்படின்னா என்ன சார்னா விலங்கின் வாள் இல்லையா? விலங்கின் வாள் தான். ஆனா இங்க கொலைக்கருவின்னு கொடுத்திருக்கான். கொலைக்கருவினா எந்த வாள் வரணும்? இந்த வாள் வரணும் இல்லைங்களா? அப்ப இது தப்பு. தன்மை அப்படின்னா குளிர்ந்தன்னு கொடுத்துருக்கான். குளிர்ந்த அப்படின்னா 3 சுழினாதான் வரணும் இல்லையா? தன்மை. இந்த தன்மைக்கு என்ன சார் பொருள் அப்படின்னா இயல்புன்னு பொருள். இயல்பு. அப்ப இதுவும் கிடையாது. புறம்னா நகர். இது கரெக்ட். ஆப்ஷன் சி புறம்னா நகர். இந்த சொறி அப்படின்னா சிந்து அப்படின்னு அர்த்தம். சிந்து அப்படின்னு அர்த்தம். சிறங்கு வகைக்கு என்ன வரணும்? சொறி வரணும் இல்லைங்களா? அப்ப இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி புறம்னா நகர். இதுதான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த क्वेश्चन 52வது क्वेश्चन பாருங்க. கீழ்காணும் கூற்றுக்களை காண்க. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பி ஆண்டா நம்பி. கரெக்டா சார்னா இது கரெக்ட். 10 பாடல்களை கொண்டது பதிகம். ஆமா, 10 பாடல் கொண்டது பதிகம். சதம்னா 100 அப்படின்னு படிச்சிருப்போமா? அப்ப இதுவும் கரெக்ட். சுந்தரரின் தேவார பாடல்கள் 12 திருமுறைகளில் 6ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுந்தரருடையது 7ஆம் திருமுறை இல்லைங்களா? நமக்கு தெரியும். திருஞான சம்பந்தர்து 1, 2, 3 இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் 3 திருஞான சம்பந்தர், அடுத்து 4, 5, 6 யாரு? திருநாவுக்கரசர், 7வது சுந்தரர், 8வது மாணிக்க வாசகர், 8வது மாணிக்க வாசகர், 9வது 9 பேர் பாடியிருப்பாங்க, 10வது திருமந்திரம், திருமூலருடைய திருமந்திரம், 11 12 பேர் பாடியிருப்பாங்க, 12வது சேக்கிழாருடைய பெரிய புராணம், சேக்கிழாருடைய பெரிய புராணம். அப்ப இதுதான் தப்பு. ஆப்ஷன் பாருங்க, கூற்று 3 மட்டும் தவறு. கூற்று 3 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி தான். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து 53வது क्वेश्चन. இது திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலியை பத்தி படிப்பேன்னா அதுல வரக்கூடிய பாடல் தான். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் யார்? நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் திருஞான சம்பந்தரா, திருநாவுக்கரசரா, சேக்கிழாரா, இளங்கோவடிகளா அப்படின்னு கேட்குறாங்க. இது யார் தான்? திருஞான சம்பந்தர் தான். இது யார் தான்? திருஞான சம்பந்தர் தான். இவர் தான் யார்? ஞான பால் குடிச்சவர். அதனால தான் திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? அடுத்து 54வது क्वेश्चन பாருங்க. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிக பெரும் சீர்திருத்தத்தை செஞ்சவங்க பெரியாரா, அயோத்திதாசரா, வீரமாமுனிவரா, பாரதியாரான்னு கேட்குறாங்க. இதில் அயோத்திதாசர் வரமாட்டாரு, பாரதியாரும் வரமாட்டாரு. ஆனால் பெரியாரும் சீர்திருத்தம் செஞ்சிருப்பாரு, வீரமாமுனிவரும் செஞ்சிருப்பாரு. அதிகமாக யார் சார் செஞ்சிருப்பா அப்படின்னா வீரமாமுனிவர் தான் இல்லைங்களா? பெரியார் இவரை கம்பேர் பண்ணும்போது பெரியார் குறைவாக தான் செஞ்சிருப்பாரு. அப்போ பெரியாரும் கிடையாது. ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்ட். அடுத்து 55வது क्वेश्चन. தொற்று நோய் வராமல் காப்பதிலும் அவசர சிகிச்சையிலும் மருத்துவ ஆராய்ச்சியிலும்
முன்னணியில் உள்ள மருத்துவம் எது அப்படின்னு கேட்டா எது? நவீன மருத்துவம். நவீன மருத்துவம் இப்ப நம்ம யூஸ் பண்றது நவீன மருத்துவம் தான். சரிங்களா? சித்த மருத்துவம் கிடையாது, ஆயுர்வேதம் கிடையாது, யுனானியும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ற நவீன மருத்துவத்துக்கு என்ன சார் பேரு? அலோபதின்னு பேரு இல்லையா? அலோபதி மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட சொல்லுவாங்களே, சித்தா எடுக்கும் போது அலோபதி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா ரெண்டுமே மிஸ்மேட்ச் ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் சொல்லுவாங்க. இப்போ அலோபதி மருத்துவம் வந்து நவீன மருத்துவம். ஓகேவா? சரி, அடுத்து 56வது கொஸ்டின் பாருங்க. கொச்சை சொல் அல்லாத சொல்லை தேர்க அப்படின்னு சொல்றாங்க. கொச்சை சொல் அல்லாத சொல்லு. பதட்டம், அருகாமையில், இடது பக்கம், கோடரி எல்லாமே நல்ல சொல் தானே சார். இது என்ன சார் கொச்சை சொல் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதை பதட்டம்னு சொல்லக்கூடாது. இது என்னதான்? பதற்றம் அப்படிதான் சொல்லணும். பதற்றம் அப்படின்றதான் நல்ல சொல்லு. பதட்டம்னு சொல்லக்கூடாது. அருகாமையில் அப்படி சொல்லக்கூடாது. அருகில், அருகில் அப்படின்றதான். ஓகே. இடது பக்கம் சொல்லக்கூடாது. இது வந்து இடப்பக்கம், இடப்பக்கம். வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரிதான் இடது பக்கம்னு சொல்லக்கூடாது, இடப்பக்கம் அப்படின்னு சொல்லணும். கோடரி இது கரெக்ட். கோடரி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்து 57வது கொஸ்டின் பாருங்க. சேக்கிடார் சோழனால் வரவேற்கப்பட்டார், வாக்கிய வகை அறிக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோழன் சேக்கிழாரை வரவேற்றார் அப்படின்னு சொன்னா அது என்னது? செய்வினை. இங்க ஆள் பட்டது அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா இது என்ன வினையா இருக்கும்? பிற வினையா, செய்வினையா, தன்வினையா, செயப்பாட்டு வினையானா இது செயப்பாட்டு வினை தான். ஏன்னா சோழனால் வரவேற்கப்பட்டார் அப்படின்னு இருக்கா, அப்ப செயப்பாட்டு வினை. சரிங்களா? அடுத்து 58வது கொஸ்டின். பிழைகளற்ற ஒன்றை தேர்க. தம்பி வந்தார் இல்லையா? தம்பி வந்தான் அப்படிதான் சொன்னோம். அப்ப இது தப்பு. என் எழுதுகோள் இதுவல்ல, இல்ல இதுவன்று. அப்ப இதுவும் தப்பு. நதிகள் தாம் தோன்றும் இடத்தில் சிறியதாய் இருக்கின்றன, இருக்கின்றன அப்படின்னு வந்திருக்கணும் இல்லைங்களா? அப்ப இதுவும் தப்பு. தலைவர் தம் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார். தலைவர் தம் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார். இது கரெக்ட். ஆப்ஷன் டி தான் என்னது? கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து 59வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தா இணையை தேர்க. பொருந்தா 59வது கொஸ்டின். பொருந்தா இணையை தேர்க. எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமை. கரெக்டா சார்னா கரெக்ட் தான். எழுவாய் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்னது? முதல் வேற்றுமை அப்படின்னு பேரு. உரிமை பொருள் எங்க தான் வரும்? கிழமை பொருள்ல வரும். இது நமக்கு தெரியும். கரெக்ட் தான். கொடை வேற்றுமை என்ன சார் அப்படின்னா 4ஆம் வேற்றுமை. ஆமா. கருத்தா வேற்றுமை 5ஆம் வேற்றுமை கொடுத்துருக்காங்க. இது தப்பு. கருத்தா வேற்றுமை வந்து என்னது? 3ஆம் வேற்றுமை. கருத்தாவே ரெண்டா பிரிப்போம். ஒன்னு ஏவுதல் கருத்தா, இன்னொன்னு இயற்றுதல் கருத்தா. இயற்றுதல் கருத்தான்னு ரெண்டா பிரிப்போம். ஏவுதல்னா இதை செய்யணும் ஒருத்தவங்க கிட்ட வேலையை சொன்னோம்னா அது ஏவுதல் கருத்தா. நம்மளே அந்த வேலையை செஞ்சோம்னா அது ஏற்றுதல் கருத்தா. சரிங்களா? அப்ப இது 3ஆம் வேற்றுமை தான். இது ஞாபகம் இருக்குல்ல? முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. ஐ, ஐ, ஆள், கூ, இன், அது, கண்ணு. வேற்றுமை உருபை தவிர்த்து கொஸ்டின் இப்ப இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்ன? எழுவாய் வேற்றுமை. உரிமை பொருள் எங்க வரும்? கிழமை பொருள்ல வரும். கொடை வேற்றுமைன்னு அழைக்கப்படுறது 4ஆம் வேற்றுமை. கருத்தா வேற்றுமைனா 3ஆம் வேற்றுமை. இது பார்த்துக்கோங்க. இது கட்டாயம் கொஸ்டின்ல இருக்கும். சரிங்களா? அடுத்து 60வது கொஸ்டின் பாருங்க. குறிச்சிட்டான். இதை பார்த்துக்கங்க. 59க்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி தான். தப்பா இருக்கு. நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்து 60வது கொஸ்டின். அழகிய சொக்கநாதர் சிலேடையாக பாடியது என்னன்னு கேட்கிறாங்க. மரமும் பழைய குடையும் அழகிய சொக்கநாதர் கரெக்ட். ஆறு மற்றும் குதிரை வந்து அவர் பாடல. இது யாரு? காலமேக புலவர் இல்லைங்களா? காலமேக புலவர். சிவன் மற்றும் வாழைப்பழம் அழகிய சொக்கநாதர் கரெக்ட். கீரை பாத்தியும் குதிரையும், கீரை பாத்தியும் குதிரையும் இதுவும் காலமேகர், காலமேக புலவர். அப்போ எது தப்பு? ரெண்டாவது தப்பு, நாலாவது தப்பு. என்ன கேட்குறான்? 1, 3 சரி. ஆப்ஷன் சி தான் சரி. 1 மற்றும் 3 சரி. சரிங்களா? அடுத்து 61வது கொஸ்டின் பாருங்க.
கண்டவர்களில் யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று அழைக்கப்படுகிறது? ஞான பாமாலை என்று அழைக்கப்படுகிறது. இது ஆப்ஷன் ஏ, அகத்தியர் கரெக்ட் இல்லைங்களா? பட்டினத்தார் இல்ல, பத்திரகிரியார் கிடையாது, சிவவாக்கியரும் கிடையாது. இவர் யாரு? சித்தர்களில் கலகக்காரர் அழைக்கப்படுறது சிவவாக்கியர். கலகக்காரர் அழைக்கப்படுறது யாரு? சிவவாக்கியர். சரிங்களா? அடுத்து 62வது क्वेश्चन பாருங்க. ஐங்குறு நூற்றின் அடிவரையறை. இந்த அடிவரையை நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஐங்குறு நூறுனாலே இருக்கிறதுல சின்னது 3 to 6 ஐங்குறு நூறு. ஆப்ஷன் ஏவே கரெக்ட். 4 to 8னா குறுந்தொகை, 4 to 8னா குறுந்தொகை, 9 to 12 நற்றிணை, 13 to 31னா அகநானூறு. அகநானூறு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து 63வது क्वेश्चन. காமராஜர் பற்றிய கூற்றுகளை காண்க. கல்வி கண் திறந்தவர் என்று அறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டவர். சரியா? தப்பு. ஏன்னா அறிஞர் அண்ணா கிடையாது, தந்தை பெரியார். தந்தை பெரியார். ஓகேங்களா? 1976 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவருக்கு வழங்கப்பட்டுச்சானா? ஆமா, வழங்கப்பட்டுச்சு. மணிமண்டபம் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ளது. சரி. காமராஜரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சரி. அப்ப என்னதான் தப்பு? 1 மட்டும்தான் தப்பு இல்லைங்களா? ஆப்ஷன் 1 மற்றும் 2 சரி. ஓகே, 2, 3 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் சி இங்க இருக்கு பாருங்க. அடுத்து 64வது क्वेश्चन. நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நெய்தலுக்கு இது நம்ம படிச்சிருக்கோம். மருதம் ஓர் அம்போகி. மருதம் ஓர் அம்போகி. நெய்தல் அம்மூவன். நெய்தல் அம்மூவன். கருதும் குறிஞ்சி கபிலர். குறிஞ்சிக்கு கபிலர். பனிமுல்லை பேயனே. பனிமுல்லை பேயனே. பாலை ஓதலாந்தை. பாலை ஓதலாந்தை. நூலையோது ஐங்குறு நூறு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப நெய்தலுக்கு தான் கேட்கிறாங்க. ஆப்ஷன் பி அம்மூவனார். ஆப்ஷன் பி அம்மூவனார் தான் கரெக்ட். நெய்தல் அம்மூவனார். அடுத்து 65வது क्वेश्चन. பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், குடிமக்கள் காப்பியம், புரட்சி காப்பியம், மூவேந்தர் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் இப்படிலாம் அழைக்கப்படுறது என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. என்றெல்லாம் போற்றப்படுவது என்னதான்? சிலப்பதிகாரம் தான் இல்லையா? முத்தமிழ் காப்பியம்னு கொடுத்தா நீ கண்டுபிடிச்சிருவன்னா அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் இப்படிலாம் போற்றப்படுறது சிலப்பதிகாரம். மனோன்மணியத்துடைய சிறப்பு என்னதான்? செய்யுள் வடிவில் ஃபர்ஸ்ட் செய்யுள் வடிவில், அதாவது பா வடிவில் ஏற்றப்பட்ட நூல். இதோடைய கிளை கதை வந்து என்னதான்? சிவகாமியின் சரிதம். சிவகாமி சரிதம். இது நமக்கு தெரியும். சும்மா எக்ஸ்ட்ரா நாலேஜுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்பராமாயணம் இல்லை. மணிமேகலை வந்து பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 66வது क्वेश्चन. 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? 10 பாட்டுனா என்ன? முருகு புறநாறு, 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்னா அதுல வந்து 4 பாடல் வந்து ஆற்றுப்படை நூல்களா, 5, 6, 7 கேட்குறாங்க. இது நமக்கு நல்லா தெரியும். என்னென்ன? 1 திருமுருகாற்றுப்படை, 2வது பொருணர் ஆற்றுப்படை, 3வது சிறுபான் ஆற்றுப்படை, 4வது பெருமான் ஆற்றுப்படை, 5வது மலைபடு கடாம். மலைபடு கடாம். இதுதான் என்னது? கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படை. அப்போ மொத்தம் எத்தனை தான் இருக்கு? 5 தான் இருக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பேர் என்ன சார்னு கேட்டால் புலவர் ஆற்றுப்படை இல்லைங்களா? புலவர் ஆற்றுப்படை. அதே மாதிரியே முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இது வந்து நெஞ்சாற்றுப்படை. நெஞ்சாற்றுப்படை இல்லைங்களா? அப்படி இதையும் சேர்த்து 10 பாட்டில் 6 ஆற்றுப்படை நூல்கள் இருக்குன்னு எழுதக்கூடாது. இது எக்ஸ்ட்ரா தான். சரிங்களா? இது கணக்கில் வராது. 5 தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து 67.
குன்றேறி ஏனைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கை தொன்று என்பதன் பொருள் யாது? கை தொன்று என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்கிறான். அங்குசமா, கையால் செய்யும் தொண்டா, கைப்பொருளா, கையில் உள்ள பையா அப்படின்னு கேட்கிறாங்க. எதுக்கு சீதா கைப்பொருள். அடுத்து 68வது கொஸ்டின் பாருங்க. குமரகுருபரை இரு கண்களாக போற்றியது என்னன்னு கேட்குறாங்க. சைவத்தையும் தமிழையும். இது ஏதோ ஆதீனத்துக்கு படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. அரசியலையும் ஆன்மீகமையும். இது வந்து யாருன்னா பசுமுன். பசுமுன். தமிழையும் தெய்வத்தையும் தான் குமரகுருபரர். தமிழையும் தெய்வத்தையும் தான் குமரகுருபரர். அதே மாதிரி தெய்வீகமும் தேசியமும் பசுமுன். பசுமுன். ஒன்றும் இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கோம். அரசியல் ஆன்மீகம் தெய்வீகம் தேசியம்னு பசுமுன். ஓகேவா? இது தமிழையும் தெய்வத்தையும் வந்து குமரகுருபரர். அடுத்த 69வது கொஸ்டின் பாருங்க. பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துட்டு உடனே நம்ம கண்ணு எங்க போயிருக்கோம்? ஜி போப் இருக்காரா பாரு. ஓடு 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 அப்படி இருக்குமா? ஜி போப். ஏன்னா ஆங்கிலனாலே ஜி போப். ஆனா ஆப்ஷன்ல ஜி போப்பே இல்லையே. பரளி சூழ்நிலையப்பர், இரா பத்மநாபன், நகுலன், தமிழ்நதி தான் இருக்கு இல்லையா? பரளி சூழ்நிலையப்பர் வந்து அவருடைய தம்பியாக போற்றப்பட்டவர். பத்மநாபன் வந்து கடிதங்களை, பாரதியார் கடிதங்களை தொகுத்தவர். நகுலன் தான் கரெக்ட். நகுலன் தான் என்ன பண்றாரு? இவருடைய கவிதைகளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். தமிழ்நதி கிடையாது. சரிங்களா? அடுத்து 70வது கொஸ்டின். பொருந்தாத தொடரை தேர்க. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். திருக்குறள். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். கற்க கசடர கற்பவை, கற்றப்பின் நிற்க அதற்கு தக. திருக்குறள். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இது என்னது? புறநானூறு. கணியன் பூங்குன்றனார் இல்லையா? கணியன் பூங்குன்றனார். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதுவும் திருக்குறள். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? பொருந்தாத தொடரை தேர்க. அப்ப இது மட்டும்தான் புறநானூறு, இது மட்டும்தான் பொருந்தலை இல்லைங்களா? அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. நேரு தம் மகள் இந்திராவிற்கு 42 ஆண்டுகள் கடிதம் எழுதினார். கரெக்டா சார்னா 42 ஆண்டுகள் கரெக்ட் தான். நேரு தனக்கு மிகவும் பிடித்தவர்னு மில்டனை சொல்றாருன்னு சொல்றாங்க. மில்டன் கிடையாது, பெட்ரன் ரசல் இல்லையா? பெட்ரன் ரசல் தான் சொல்றாரு. அவருடைய ஆங்கிலம் அருமையானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அப்ப இது தப்பு. கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி கூற்று 1 மட்டும் சரி. அடுத்து 72வது கொஸ்டின் பாருங்க. அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை யாரு சொல்றாரு பாருங்க. பெரியாரா, காந்தியடிகளா, நேருவா, அம்பேத்கரான்னு கேட்குறாங்க. பெரியார் தான் என்ன சொல்லுவார்னா, நிறைய மூட பழக்க வழக்கங்களை ஒழிச்சு கட்டுங்க, பழசையே மண்டையில ஏத்திட்டு இருக்காதீங்க, புதுசா நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்க மண்டை ஏத்துக்கட்டும். சரியா? அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றுக்கொண்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு? பெரியார். ஆப்ஷன் ஏ பெரியார் தான் கரெக்ட். அடுத்து 73. வள்ளுவர் எதனை நட்பென்று கூறுகிறார்? வள்ளுவர் எதனை நட்பென்று கூறுகிறார்? இருவரும் சேர்ந்திருத்தலும் நெருங்கிப்படுத்தலும். உன்னோட ஒன்னா இருந்துட்டா அவங்களாம் நட்பா இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? உள்ளுக்குள்ள ஒன்றும் வெளியே ஒரு மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க. அப்ப இது கிடையாது இல்லையா? முகம் மலரும்படி நட்பு கொள்வது. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்ச தகனக நட்பது நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மூஞ்சிக்கு நேரம் ஐயோ இவன் என் நண்பன்டா, இவன் தான்டா என் உசுறு அப்படி சொல்றதுலாம் நட்பு கிடையாது. புரியுதா? ஒருவேளை அவன் தப்பே பண்ணாலும் அவன் வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா கூட என்ன பண்ணணும்? அதை பொறுத்து போகணுமா? உடனே அவனை கேள்வி கேட்கறதுக்கு பேர் நட்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சிரித்து பேசி மகிழ்வது மட்டும் நட்பானா? சிரிச்சு பேசுறது மட்டும் நட்பு கிடையாது. நகுதல் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண், மேற்சென்று இடித்தற் பொருட்டு. அவன் கூட ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு பேசின்னு இருக்கிறது மட்டும் நட்பு கிடையாது. அவன் எதனா தப்பு பண்ணானா என்ன பண்ணணுமா? அவனை இடிச்சு சொல்லணுமா, நீ பண்றது தப்புடா, நீ போற வழி தப்புன்னு அவங்ககிட்ட சொல்லணுமா? அப்ப சிரித்து பேசி மகிழ்வது மட்டும் நட்பு கிடையாது. நண்பரிடத்து தவறு காணும் போது அவரை கடிந்துரைத்து திருத்தி நல்வழிப்படுத்துதல் வேண்டுமா? நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண், மேற்சென்று இடித்தற் பொருட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இல்லைங்களா? அடுத்து 74வது கொஸ்டின் பாருங்க. போப். போப்னா ஜியு போப். ஜியு போப் குறித்த செய்திகளுள் தவறானதை தேர்க. தமிழை கற்கும் காலத்திலேயே நூலாசிரியராகவும் விளங்கினார். கரெக்ட்.
திருநெல்வேலி சாயர்புரத்திலும் தங்கி சமய பணி ஆற்றியுள்ளார். கரெக்ட். உதகமண்டலத்தில் பள்ளி ஒன்றை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் பணியாற்றினார். கரெக்ட். 1000 செய்யுள்கள் அடங்கிய தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். உடனே நமக்கு போயிருக்கும் தமிழ் செய்யுட்கலம்பகம். ஆமா கரெக்ட். சீவ் தான் தொகுத்தாரு. 4மே சரியாகுது. இவங்க ஆப்ஷன் அது மாதிரி வைக்கல, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஆன்சர் கீயை மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு போராடுவோம். ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. 1000 செய்யுட்கலம்பகம் கிடையாது, 600 செய்யுட்கலம்பகம் தான். 1000 கிடையாது, 600 தான். இது வரைக்கும் அது நமக்கு கவனத்திலே இருந்திருக்காது. இப்போ தான் அதை போய் தேட வேண்டியிருக்கும். கொஞ்சம் பார்த்து படிங்க, ஒன்றையும் மிஸ் பண்ணுறாதீங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் இதில் தப்பாக இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 75வது கொஸ்டின். நினைவாற்றலை வளர்த்துக் கொள்க. நினைவாற்றலை வளர்த்துக் கொள்க எவ்வகை வாக்கியம்? இது கட்டளை வாக்கியமா சார்னு கேட்டால் கிடையாது. செய்தி வாக்கியமா? நினைவாற்றலை வளர்த்துக் கொள்க பார்க்கலாம். விளைவு வாக்கியம், உடன்பாட்டு தொடர் கிடையாது. இப்போ ஒரே டவுட் தான், உனது செய்தி வாக்கியமா இருக்கணும் இல்லை விளைவு வாக்கியமா இருக்கணும்? தயவு செஞ்சு ஒழுங்கா படிடா, தயவு செஞ்சு திரும்ப திரும்ப படி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்போ என்ன அர்த்தம்னா நினைவாற்றலை வளர்த்துக்கொள்ள, தயவு செஞ்சு உன் ஞாபக சக்தியை வளர்த்துக்கடா, அப்போதான் உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்னதான்? விளைவு வாக்கியம் தான் இல்லையா? ஆப்ஷன் சி விளைவு வாக்கியம் தான் இதுக்கு கரெக்டு. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 76வது கொஸ்டின். தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தென்னாட்டின் ஜான்சி ராணி நம்ம பார்க்கறது வந்து வேலுநாச்சியாரை படித்த ஞாபகம் இருக்கும் இல்லையா? வேலுநாச்சியாரை தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு காந்தியடிகள் யாரை சொல்றாரு? வேலுநாச்சியார். காந்தியடிகள்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. வேலுநாச்சியாரா, அஞ்சலை அம்மாளா, அம்புஜத்தம்மாளா, தில்லையாடி வள்ளியம்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு ஒரு கதை இருக்கு, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. என்ன அப்படின்னா, காந்தி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் யாரை பார்ப்பாருன்னா இந்த கடலூர் அஞ்சலை அம்மாவை பார்ப்பாங்க இல்லையா? கடலூர் அஞ்சலை அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் ஏன்னா ஒரு பிரச்சனை நடக்கும். இதனாலேயே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் சந்திக்காதீங்க, சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லவே காந்தி என்ன பண்ணிடுறாருன்னா, சரி எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போய் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு, அதனால் நம்ம இந்த டைம் போகும்போது பார்க்க வேணாம்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுவார், கடலூர் அஞ்சலை அம்மாவை சந்திக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே கொடுக்க மாட்டார். இது தெரிஞ்ச கடலூர் அஞ்சலை அம்மாவை என்ன பண்ணுவாங்கன்னா, புர்காவை போட்டுக்கிட்டு, இந்த பரதா இருக்குல்ல, புர்காவை போட்டுக்கிட்டு ஒரு குதிரை வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. போயிட்டே இருக்கும்போது காந்தியடிகள் போயிட்டு இருக்காரா, காந்தியடிகள் அப்படியே அலேக்கா தூக்கி எங்கே போட்டுக்கிறாங்க? வண்டியில் போட்டுக்கிறாங்க. ஐயோ என்னை யாரோ கடத்திட்டு போகிறாங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்தும் போது தான் நம்ம அப்படியே ஹீரோயின் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அந்த முருகாவை தூக்கி காட்டி நான் தான் கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்கும்போது தான் ஓகே, அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டார் இல்லையா? அப்போ தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தென்னாட்டின் ஜான்சி ராணி நீதாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது எப்போ சொல்லுவார்னா 1933. 1933. ஆனால் இந்த சம்பவம் நடக்கிறது 1924 நினைக்கிறேன். இப்படி கண்டினியூஸாக இது நடக்கவே என்ன பண்ணுறாரு, இப்படி ஒரு வீரமங்கையா இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் அஞ்சலை அம்மாவில் தான் என்னன்னு சொல்கிறாங்க, தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு காந்தியடிகள் சொல்கிறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஆனால் தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு வெறுமனேன்னு கேட்டால் அது யார்? வேலுநாச்சியார். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அம்புஜத்தம்மாள் யார் சார் அப்படின்னு கேட்டால் காந்தியோடைய வளர்ப்பு மகள், காந்தியின் வளர்ப்பு மகள். அவர் சொல்லுவாரு, நான் சுவீகரிச்சனா தத்தெடுத்த பிள்ளைகள்ல நீயும் ஒருத்தி அப்படின்னு சொல்லி அம்புஜத்தம்மாள் சொல்லுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி காந்தியடிகளுடைய அவருடைய சத்தியாகிரகத்துக்கு முதல் களப்பலி யாருன்னு கேட்டால் தில்லையாடி வள்ளியம்மை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உயிர்கொலையே இவங்க தான் இறந்து போறாங்க அவருடைய சத்தியாகிரகத்துக்காக. சரிங்களா? அடுத்து 77வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத இணையை தேர்க. செய்தொழில். இதுல முக்காலத்தையும் உணர்த்தும் இல்லையா? செய்த தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில், வினைத்தொகை. அது கரெக்ட் தான். கரெக்டு. முகமதி ஓமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஏன்னா மதிமுகம் அப்படின்னு கொடுத்துருந்தா தான் அது என்னது, சாரி மதிமுகம் அப்படின்னு கொடுத்துருந்தா தான் அது என்னது, மதி போன்ற முகம் அப்படின்னு சொல்லி அதை என்னன்னு எடுத்துக்கலாம், ஓமை தொகை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் முகமதி அப்படின்றது முகமாகிய மதி அப்படின்னு வரும். இது வந்து உருவகம். அப்போ இதுதான் தப்பா இருக்கு, ஆப்ஷன் பி. இருந்தாலும் மற்றவும் பார்ப்போம். 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது உண்மை தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இது கரெக்டு. ஏன்னா 4ம் 2 அப்படின்னு வரும். அப்போ இது உண்மை தொகை தான். பவளவாய் பேசினால் அன்மொழி தொகை. இது கரெக்டு தான் இல்லைங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பு, முகமதி இல்லைங்களா?
அடுத்து 78வது கொஸ்டின் பாருங்க. நாடக தமிழ் என்னும் நூலில் தொழில்முறை நாடக அரங்குகள் குறித்து எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. பரிதிமார் கலைஞரா, சங்கரதாஸ் சுவாமிகளா, பம்மல் சுமந்தனாரா, சா கந்தசாமியா அப்படின்னு கேட்குறாங்க. இவரும் கிடையாது. யார் தான்னா ஆப்ஷன் சி பம்மல் சம்பந்தனார் தான். ஏன்னா இவர் தான் தமிழ் நாடக தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறார் இல்லையா, தமிழ் நாடக தந்தைன்னு அழைக்கப்படுறார். ஓகே சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 79வது கொஸ்டின். கீழ்காணும் தொடர்களில் ஆகுபெயர் அல்லாத தொடரை தேர்க. ஆகுபெயர் அல்லாத தொடரை தேர்க. உடைந்த ஏரியை பார்க்க ஊரே திரண்டது. ஊரே அப்படின்றது ஓகே, இது இடவாகு பெயரா கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, இடவாகு பெயர். ஓகே, அப்ப இது ஆகு பெயர் தான். இவ்வாடைகளை தலைக்கு ஒன்று கூடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தலைன்றது என்னதான், சினை தான். ஓகே, இது சினை ஆகு பெயரா கூட எடுத்துக்கலாம். தை பொங்கலுக்கு வெள்ளை அடிப்பர். வெள்ளை அடிப்பர் இது எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு வேளை தொழிலாகு பெயரா நம்ம எடுத்துக்கிறோம். இது எல்லாமே ஆகு பெயர் தான். தேன்மொழி மல்லிகை பூ சூடி வந்தால், இதுவும் ஆகு பெயர் தானே சார், நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தேன்மொழி மல்லிகை சூடி வந்தால் அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா மல்லிகை வந்து அதோடைய சினையான பூவுக்கு ஆகி வந்தாதான் இது வந்து முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனா இங்க மல்லிகை பூ சூடி வந்தால்னு கொடுத்ததால இதுல ஆகு பெயரே கிடையாது இல்லைங்களா. அப்ப ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்க. வேலையின் நிமித்தம் அயலூர் சென்றான். இத்தொடரில் பயின்று வந்துள்ள வேற்றுமையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதுரை சென்றான், ஞாபகம் இருக்கா? மதுரை சென்றான் எப்படி எழுதணும், மதுரைக்கு சென்றான் அப்படின்னு எழுதணும். அப்ப ஐ ஆல் கு அப்படின்றது என்னதான், நான்காம் வேற்றுமை தான். அயலூருக்கு சென்றான் அப்படி சொல்லலாமா? அப்ப நான்காம் வேற்றுமை. ஆப்ஷன் ஏ நான்காம் வேற்றுமை தான் கரெக்ட். அடுத்து 81வது கொஸ்டின் பாருங்க. தாமே ஒளிவிடக்கூடியவை. தாமே ஒளிவிடக்கூடியவை என்ன சார்னு கேட்டா நாள் மீன். தாமே ஒளிவிடக்கூடியவை, ஒளிவிடக்கூடியவை வந்து நாள் மீன் கரெக்ட். சூரியன்ல இருந்து ஒளிய வாங்கி பிரகாசிக்கிறது என்ன சார்னா கோல் மீன். சூரியனிடம் இருந்து ஒளிய வாங்கி பிரகாசிச்சுன்னா அது கோல் மீன். அறிவன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், அறிவன்னா புதனா, புதனை பார்த்தோம். காரிக்கோள்னா சனின்னு பார்த்தோம் இல்லையா. அங்க என்ன கேட்கிறான், தாமே ஒளிவிடக்கூடியவை நாள் மீன் தான் கரெக்ட். சரிங்களா. அடுத்து 82வது கொஸ்டின் பாருங்க. 1981ஆம் ஆண்டு மதுரை உலக தமிழ் மாநாட்டின் போது பாவாணர் உரையாற்றிய தலைப்பு எதுன்னு கேட்கிறாங்க. ஆமா, 1981 ஜனவரி 5 தான் என்ன பண்றாரு, உரையாற்றாரு. பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும், தமிழ் வரலாறு, மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும், தமிழன் எப்படி கெட்டான் அப்படின்றதும். இதுல எந்த தலைப்புனா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் இல்லையா. இது பண்ணிட்டு தான் ஜனவரி 15 அவர் என்ன பண்றாரு, இறந்து போயிடுறாரு தேவநாய பாவாணர் 1981. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 83வது கொஸ்டின். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடலால் பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது எதுன்னு கேட்கிறாங்க. 10 பருவங்கள் அப்படின்னாலே பிள்ளைத்தமிழை பத்தி தான் அங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. பிள்ளைத்தமிழ், பதிற்று 10, அறவுரக்கோவை, திருவாசகம், பிள்ளைத்தமிழ் இல்லைங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து என்னதான், ஆப்ஷன் டி பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் வந்து 2, ஒன்று ஆண்பான் பிள்ளைத்தமிழ், இன்னொன்று பெண்பால் பிள்ளைத்தமிழ். பொதுவாக இருக்கிறது 7. இவங்களுக்கு சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஆண்களுக்கும் கழங்கம்மான ஊசல் பெண்களுக்கும் அப்படின்னு படிச்சிருப்போமா. காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இப்படின்னு படிச்சிருப்போம். அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு பிள்ளைத்தமிழ் பாட முடியாதுன்னு சொல்லியிருக்கோம், சிவனுக்கு பிள்ளைத்தமிழ் பாட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். முதுமொழி காஞ்சி தான் என்னென்னு அழைக்கப்படுது, அறவுரை கோயின்னு வழங்கப்படுது. திருவாசகத்துக்கு என்ன சொல்லுவோம், திருவாசகத்திற்கு ஒருகார், ஒரு வாசகத்திற்கும் ஒருகார் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. ஞாபகம் வச்சுங்க. 10 பருவங்கள் வச்சு பாடுறது பிள்ளைத்தமிழ், ஆப்ஷன் டி. அடுத்து 84வது கொஸ்டின் பாருங்க. மருமக்கள் வழி மான்மியம். மருமக்கள் வழி மான்மியம் ஒரு ஃபர்ஸ்ட் யார் எழுதுறா, கவிமணி தேசிக விநாயகனார் எழுதுறார். கவிமணி தேசிக விநாயகனார் எழுதுறாரு. இந்த மருமக்கள் வழி மான்மியம் வந்து கவிதை களஞ்சியமா, கற்பனை களஞ்சியமா, நகைச்சுவை களஞ்சியமா, சொற்களஞ்சியமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு நகைச்சுவை தான், நகைச்சுவை ததும்பும் நூல், நகைச்சுவை களஞ்சியம் தான் இது மருமக்கள் வழி மான்மியம். இது பலமுறை கொஸ்டின்ல கேட்டிருக்கான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 85வது கொஸ்டின்.
தனித்து இயங்கும் எழுத்துக்கள் வந்து சார்பு எழுத்தா, ஆயுத எழுத்தா, முதல் எழுத்தா, உயிர்மை எழுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். முதல் எழுத்து 30 இருக்கு, உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்த முதல் எழுத்து வந்து 30 இருக்கு. அதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து சார்பு எழுத்துக்கள். உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலபடை, குற்றியலகரம், குற்றியலகுரம், ஐகர குறுக்கம், அகர குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு இருக்கு. அப்போ சார்பு எழுத்து வந்து சார்ந்து வர்றது, ஆயுத எழுத்தும் சார்ந்து வர்றது, இதுவுமே சார்பு எழுத்து தான். அப்போ என்னதான் ஆன்சரு? முதல் எழுத்து 30 மட்டும்தான் தனித்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 86வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன் தொல்காப்பியம் சொல்லுது கரெக்டு. தமிழில் இடுகுறு பெயர்கள் மிகவும் குறைவு கரெக்டு. ஒருமை பன்மை என்னும் இருவகை எண் மட்டுமே தமிழில் உண்டு கரெக்ட். அப்போ மூணுமே சரிதான். ஆப்ஷன் ஏ மூணுமே சரிதான். ஓகே, அடுத்து 87வது கொஸ்டின் பாருங்க. நான்மணி மாலை என்பது 14 கீழ்கணக்கு நூல்களா, காப்பிய நூலா, சிற்றிலக்கிய நூலா, ஆராய்ச்சி நூலான்னு கேட்குறாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களா இருந்தால் என்னவா இருந்திருக்கும்? அறநூலா இருந்திருக்கும் இல்லையா? அப்போ இது ஒருவேளை இது நான்மணி கடிகையா இருந்தால் என்னென்னு எழுதியிருக்கலாம்? 14 கீழ்கணக்கு நூல்கள்னு எழுதியிருக்கலாம். காப்பிய நூல்னா ஐம்பெருங்காப்பியமா இருந்திருக்கணும். அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. சிற்றிலக்கிய நூலா, ஆராய்ச்சி நூலா? ஆமாம், இது வந்து சிற்றிலக்கிய நூல் தான். நான்மணி மாலை 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று தான் இந்த நான்மணி மாலை. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட். அடுத்து 88வது கொஸ்டின் பாருங்க. சங்க காலத்தில் ஓவியங்களை எவ்வாறு அழைத்தனர்? எழுத்து, கண்ணெழுத்து, சித்திரம், ஓவம், கண்ணெழுத்து, இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியதுதானா? ஓவியத்தை குறிக்கக்கூடியதுதான். ஆனா கொஸ்டினை நல்லா கவனிங்க. சங்க காலத்தில்னு கொடுத்துருக்கான். சங்க காலத்துல இது என்னன்னு அழைச்சாங்க? கண்ணெழுத்துன்னு தான் அழைச்சாங்க. ஓவியங்களை கண்ணெழுத்து அப்படின்னு தான் அழைச்சாங்க. சரிங்களா? அடுத்து 89வது கொஸ்டின். ஒழுக்கம் டேஷ் தரும், விடுபட்டதை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்கான். சிறப்பை தருமா, வன்மையை தருமா, உயர்வை தருமா, அமைதியை தருமானா? இதுக்கு ஒரு குறள் இருக்கு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழின்னு ஒரு குறள் இருக்கா? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கமுடையவங்க என்ன பண்ணுவாங்களாம்? மேன்மை அடைவாங்களாம். இப்ப சிறப்பு, வன்மை, உயர்வு. மேன்மைனா என்னது? உயர்வு இல்லையா? ஆப்ஷன் சி உயர்வு தான் இதுக்கு கரெக்ட். அடுத்து 90வது கொஸ்டின். இதுவுமே ஒரு 2-3 டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எந்த தமிழ் நூலில் வரும் எந்திர யானை டிரைமபோருடன் இணைத்து பேசப்படும் எந்திர குதிரையுடன் ஒத்தது அப்படின்னு கேட்குறாங்க. புறநானூறா, பதிற்று பத்தா, களவழி நாற்பதா, பெருங்கதையா அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் டி பெருங்கதை தான் கரெக்ட். பெருங்கதை தான் கரெக்ட். அடுத்து 91வது கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சைவ அடியார்களை நாயன்மார்கள் என்று அழைப்பர். ஆமா, அவங்கள 12 ஆழ்வார்கள் அப்படின்னு அழைப்பாங்க. திருநாவுக்கரசர் தாண்டகம் பாடுவதில் வல்லவர். கரெக்டா சார்னா கரெக்ட் தான். அதனாலதான் திருநாவுக்கரசர் என்ன சொல்றோம்? தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்றோம். தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்றோம். சுந்தரரின் நெறி தொண்டு நெறின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இது என்ன நெறியா? தோழர் நெறி தான். ஏன்னா சுந்தரர் வந்து சிவன் கூட எப்படிதான் பழகிறாரு? ஒரு நண்பனாதான், நட்பாதான் பழகிறாரு. அதனாலதான் தம்பிரான் தோழர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதனாலதான் என்ன அழைக்கப்படுறாரு? தம்பிரான் தோழர்னு சுந்தரர் அழைக்கப்படுறாரு. தம்பிரான் தோழர்னு அழைக்கப்படுறாரு. அப்போ 1 சரி, 2 சரி, 3வது மட்டும் தப்பு. அப்போ கூற்று 3 மட்டும் தவறு. இங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டி கூற்று 3 மட்டும் தவறு. அடுத்து 92வது கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்க. எம்ஜி ராமச்சந்திரன் திரைவானில் கொடிகட்டி பறந்தார். ஓகே, எம்ஜி ராமச்சந்திரன் எங்கு கொடிகட்டி பறந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இது தப்பு. ஏன்னா நமக்கு என்னதான் தேவை? எம்ஜி ராமச்சந்திரன் விடையா வர மாதிரி தான் நமக்கு தேவை. அப்போ ஃபர்ஸ்ட் வராது. திரைவானில் கொடிகட்டியவர் யார்? திரைவானில் போய் எப்படியா கொடிகட்ட முடியும்? அப்போ இது கொஸ்டினே கிடையாது. திரைவானில் கொடிகட்டி பறந்தவர் யார்? எம்ஜிஆர். வந்துருச்சா? அப்போ இது கரெக்டு. எம்ஜி ராமச்சந்திரன் எங்கு பிறந்தார்? அது தப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.
அடுத்து 93வது கொஸ்டின், கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா எட்வர்ட் மைப்ரிட்ஸ். இதில் வந்து என்ன இருக்குன்னா, இவர் வந்து ஒரு குதிரையை இயக்க படமாக எடுத்தவர் யாருன்னு கேட்டால் எட்வர்ட் மைப்ரிட்ஸ் இல்லையா. ஒரு குதிரை ஓடுற மாதிரி படம் எடுத்தவர் யாருன்னா எட்வர்ட் மைப்ரிட்ஸ். பிரான்சிஸ் ஜென்கின்ஸ் என்ன பண்ணியிருப்பார்னா, அதை பல பேர் பார்க்குற மாதிரி இயக்கப்படத்தை பல பேர் பார்க்குற மாதிரி எடுத்திருப்பாரு. எடிசன் வந்து ஒருவர் மட்டும் பார்க்குற மாதிரி எடுத்திருப்பாரு. வால்ட் டிஸ்னி தான் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு கருத்து படத்தை அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி தான் இல்லையா. நம்ம இந்த டாம் அண்ட் ஜெர்ரி அந்த பொம்மை படம் கார்ட்டூன் மூவிலாம் பார்ப்போன்னே அதெல்லாம் யார் தான் எடுக்கிறா, வால்ட் டிஸ்னி அவங்க தான் எடுக்கிறாங்க. இதை வச்சு தான் கருத்து படம் யார், பாரதியார். கேலி சித்திரம் கருத்து படம் அப்படின்னு படிப்போம்ல, அவருடைய விடுதலை பத்திரிகைகளை கருத்து படத்தை யூஸ் பண்ணாரு. இதுக்காக ஒரு பத்திரிகை அவர் தொடங்கணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா, சித்ராவளி அப்படின்னு சொல்றது. இது பார்த்துக்குங்க, வால்ட் டிஸ்னி. அடுத்து 94வது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் உடன்பட்டு கூறும் விடை சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்றாங்க. சுட்டு விடைனா கடை எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது வலப்பக்கம் இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டணும்னா அது சுட்டு விடை. அப்போ இது கிடையாது, உடன்பட்டு கூறும் விடை கிடையாது. மறை விடைனா மறுத்து பேசுறது கிடையாது. உடன்பட்டு கூறும் விடைனா நேர்விடை. கடைக்கு போறியா அப்படின்னு கேட்கும்போது நான் போறேன் அப்படின்னு சொல்றேன், நேர்விடை. அப்போ உடன்பட்டு கூறுறாங்கன்னு அர்த்தம், நேர்விடை. உருவது கூறல் விடை அப்படின்னா விளையாடலையா நீ அப்படின்னு கேட்கும்போது ஐயோ கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, உருவது கூறல் விடை. விளையாடினா அடிப்படும் சொன்னா அது உற்றது உரைத்தல் விடை இல்லையா. கால் வலிக்கும் அப்படின்னா பின்னாடி வரப்போறத முன்னாடியே சொல்றது உருவது கூறல் விடை. அப்ப இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி நேர்விடை தான் இது கரெக்ட். சரிங்களா. அடுத்து 95வது கொஸ்டின், சிலை எழுபது நூலின் ஆசிரியர் யார்? சிலை எழுபது இல்லையா, ஏர் எழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, இது எல்லாமே யாருடைய பாடல் சார் அப்படின்னா கம்பருடைய பாடல் இல்லையா. கம்பருடைய பாடல். ஒட்டக்குத்தர் புகழேந்தை குமரகுருவர், நீதி விளக்கம், இதெல்லாம் குமரகுருவருடையது சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 96வது கொஸ்டின், இது நமக்கு தெரிஞ்சதுதான். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு முடிஞ்சிட்டாலே யாருன்னு தான் சொன்னேன், பாரதி யாருன்னு தான் சொன்னேன். அப்போ இது ஈஸியாக அடிச்சிடலாம். இதுவுமே 2-3 டைம் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் தான், அதனால் பிரச்சனை இல்லை. 97வது கொஸ்டின் பாருங்க, பெண்கள் எல்லாம் அரம்பையர் போல் ஒளிரும் நாடு. இது எங்க சார் அப்படின்னா பாஞ்சாலி சபதத்தில் வரக்கூடிய பாடல். பாஞ்சாலி சபதத்தில் வரக்கூடிய பாடல். அப்போ பாஞ்சாலி சபதம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் எதை பற்றி சார் இருக்கும் அப்படின்னா இவங்களை பஞ்சபாண்டவர்களை பற்றி தான் இருக்கும். அத்தினாபுரம், அயோத்தி, இலங்கை, இந்திரமாநகர், அஸ்தினாபுரம் அப்படின்னு கேட்குறாங்க. பேரறமும் பெருந்தொழிலும் பிறங்கும் நாடு. பேரறமும் பெருந்தொழிலும் பிறங்கும் நாடு. பெண்கள் எல்லாம் அரம்பையர் போல் ஒளிரும் நாடு. வீரமோடு மெய்ஞானம் தவங்கள் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும், ஞாபகம் இருக்கா? அப்போ இது எதை பற்றி சார் பாடுறாங்கன்னா பாஞ்சாலி சபதத்தில் இந்திர மாநகரை பற்றி பாடுறாங்க. இந்திர மாநகரை பற்றி பாடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்திர விழா எங்கே சார் எடுக்கிறாங்க, ஞாபகம் இருக்கா? புகாரில் எடுக்கிறாங்க. இந்திர விழா எங்கே எடுக்கிறாங்க, புகாரில் எடுக்கிறாங்க. இந்திர விழாவை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தவர் யாருன்னு கேட்டால் தொடிந்தோர் செம்பியன், ஞாபகம் வச்சுக்கோ. தொடிந்தோர் செம்பியன் ஞாபகம் வச்சுக்கோ. இதில் இந்திர மாநகர் தான் கரெக்டு. அடுத்து 98வது கொஸ்டின் பாருங்க, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இக்கூற்று யாருடையது அப்படின்னு கேட்டா இது பாரதியார் தான் இல்லைங்களா. ஆப்ஷன் ஏ பாரதியார் தான். சரியா. அடுத்து 99வது கொஸ்டின், இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற கொஸ்டின் இல்லையா. புரட்சி துறவி, புதுநெறி கண்ட புலவர், மேற்காணும் கூற்றுகளுக்கு உரியவர் அல்லது உரியவர்கள் முறையே அப்படின்னு கேட்குறாங்க. வள்ளலார் புரட்சி துறவி கரெக்டு தான். விவேகானந்தர் யாரு, வீரத்துறவி இல்லையா அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போது விவேகானந்தர் இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இது கிடையாது. விவேகானந்தர் அப்போ இதுவும் கிடையாது அங்கே, ஏன்னா புதுநெறி கண்ட புலவருக்கு தான் கேட்டிருக்காங்க. விவேகானந்தர் வள்ளலார் இல்லை, இதுவும் தப்பு. அப்போ என்னதானா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. புரட்சி துறவி வள்ளலார், புதுநெறி கண்ட புலவரும் வள்ளலார் தான். ஆனால் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார் அப்படின்னு சொன்னது யாரு, பாரதியார். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், 100வது கொஸ்டின், விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விலங்கொடு மக்கள் அணையர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓமை அணியா, பொருள் பின்வரும் நிலை அணியா, ஏகதேச உருவ அணியா, நிரல் நிறை அணியா? இது ரெண்டும் வராதுன்னு நமக்கு தெரியும்.
ஒன்று ஏகதேச உருவக அணியாக இருக்கணும், நிரல் நிறை அணியாக இருக்கணும். உடனே நம்ம ஆளுங்களுக்கு என்ன தோணும்னா நிரல் நிறை அணினா என்ன இருக்கணும், அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படி தான் இருக்கணும்னு தோணும். ஆனால் நிரல் நிறை அணியிலேயே நேர் ஒன்று இருக்குது, எதிர் ஒன்று இருக்குது இல்லைங்களா. நேருக்கு தான் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்லையா. எதிர்க்கு என்ன சார் வரும்னா விலங்கொடு மக்கள் அணையர் இல்லையா. விலங்கொடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாருடைய ஏனையவர்னா நீ மாற்றி பொருள் கொள்கிற மாதிரி இருக்கணும். அதனால் எதிர் நிரல் நிறை அணி தான் என்னது இந்த குறளுக்கான ஆன்சர். விலங்கொடு மக்கள் இணையர் இளங்குநூல் கற்றாருடைய இணையவர் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, ஓகே. 100 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். வெல்ல முடியும் தேர்வுக்கான 100 கொஸ்டின் பார்த்துட்டோம். தெளிவாக படிச்சுக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவெல்லாம் கொஞ்சம் சுருக்கிக்க பார்க்குறேன், நேரம் குறைவாக முடிச்சு தர பார்க்குறேன். ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ரிவிஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஒரு 1 மணி நேரம் இது ரிவிஷன் பண்ணிங்கன்னா இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு 400 கொஸ்டினுக்கான விடையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை கம்மியான நேரத்தில் நிறைய விஷயம் படிக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இந்த சைடில் உங்கள் சைடில் அடுத்த தேர்வுக்கான வெல்ல முடியும் தேர்வுக்கானதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடுங்க. நல்லா படிங்க. அடுத்த வெல்ல முடியும் 8 தேர்வை நம்ம எல்லாருமே சிறப்பாக எழுதுறோம். வரக்கூடிய குரூப் 4 தேர்வை நம்ம ஈஸியாக அடிக்கிறோம். சரிங்களா, நல்லா படிங்க. நன்றி.